சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, தேசிய ஆசிரியர் சங்கம் சார்பாக தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டி வகுப்புகள் இன்று அமர்வு 60வது அமர்வு தமிழ் பாடம் தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்கு உரியது. 8ஆம் வகுப்பு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்பது போல தாள் 1 தாள் 2 இரண்டிற்கும் ஒரே சிலபஸ் தான், எந்த மாறுதலும் இல்லை. 3லிருந்து 8ஆம் வகுப்புகள். இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போற விஷயம் பாடம், அதுல 8ஆம் வகுப்பு. 8ஆம் வகுப்புல அநேகமாக 5ஆம் யூனிட் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 5 யூனிட்ல தொகைநிலை தொடர் வரலையும் நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். இப்ப தொகைநிலை தொடர் நம்ம பார்க்க வந்திருப்போம். தொகைநிலை தொடர் பார்த்திருந்தோம் ஏற்கனவே, அதுல நம்ம கிளியரா இருந்திருப்போம். ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் போயிடுவோம். அதற்கு முன்னதாக ஒரு செய்தி என்னன்னா, சென்ற வகுப்புல நம்ம மூங்கில் அதுல செய்யக்கூடிய பொருட்கள் பார்க்கும்போது சுலகு அப்படின்னு ஒரு வார்த்தையை பத்தி சொல்லியிருந்தோம். நான் வெரிஃபை பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். சுலகு அப்படின்னா முறம். நம்ம முறம் புடைப்பதற்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த முறம் தான் சுலகுன்னு பேரு. இது வட்டார வழக்குல சொலகுன்னு சொல்றாங்க, சொலவுன்னு சொல்றாங்க. இது மூங்கிலில் தயாரிக்கப்படுவது சுலகு. இதை குறிப்பெடுத்துக்குங்க. சென்ற முறை நம்ம சொல்லியிருந்தோம், எது எந்த பொருள்ல தயாரிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு பொறுத்துக மாதிரி வினாக்கள்ல கூட ஒண்ணு நம்ம கொடுத்துருந்தோம். அது போல சுலகுங்கிறது மூங்கிலால் தயாரிக்கப்படக்கூடிய நம்ம முறம் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். ஓகே, தொகைநிலை தொடர் பார்த்துருந்தோம். தொடர்னா என்ன, சொல்லுனா என்ன, இதை பார்த்துருந்தோம். எழுத்துங்கிறது நம்ம பார்த்துட்டோம். ஒரு எழுத்து தனித்து நின்றோ தொடர்ந்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல், இது நமக்கு தெரியும். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது அது சொல் தொடர், சொற்றொடர் அல்லது தொடர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சென்டென்ஸ். அப்போ இந்த சொல் அப்படின்னாலும் தொடர் அப்படின்னாலும் பொருள் இருக்கணும். பொருள் இல்லாத எதுவும் வராது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். பொருள் அற்ற எதுவும், இந்த பொருளற்ற எதுவும் பொருளாகாது, அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். சொல்லாகாது, தொடராகாது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். ஓகே, வேற்றுமை தொகை நம்ம பார்த்தோம். ஐயால் ஹூ இன்னது கண், மொத்தம் 8 வேற்றுமைகள். முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, அதுக்கு உருவு கிடையாது. அதுக்கு அடுத்தது ஐ 2ஆம் வேற்றுமை, ஆல் 3ஆம் வேற்றுமை, கு 4ஆம் வேற்றுமை, இன் 5ஆம் வேற்றுமை, அது 6ஆம் வேற்றுமை, கண் 7ஆம் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமைங்கிறது விழி வேற்றுமை. விழினா விழித்தல் அப்படின்னா என்ன, அண்ணன் அப்படிங்கிறத அண்ணா அப்படின்னு கூப்பிடுறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது மறைந்து வந்தால் அதுதான் வேற்றுமை தொகை. தொகைனா என்ன, தொக்கி நிற்பது, மறைந்து வருவது, இதுதான் தொகை. தொகை என்றால் தொக்கி நிற்பது. இது இருக்கு இல்லையா, தொக்கின்னா மறைந்து, தொகைன்னா தொக்கி நிற்பது, தொக்கின்னா மறைந்து வருவது. இந்த 3 வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். எது மறைந்து வருவது, வேற்றுமை உருபுகள், வினை பண்பு முதலியவற்றின் உருபுகள் மறைந்து வருவது தொகைநிலை தொடர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப வேற்றுமை தொகை நம்ம பார்த்துட்டோம். உதாரணத்திற்கு திருவாசகம் படித்தான் அப்படின்னா திருவாசகத்தை படித்தான். இந்த ஐங்கிற 2ஆம் வேற்றுமை தொகை மறைந்து வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனாலதான் 2ஆம் வேற்றுமை மறைஞ்சு வருது, அதனால இது 2ஆம் வேற்றுமை தொகை ஆகுது. தலையால் வணங்கு, ஆள்ங்கிற 2ஆம் வேற்றுமை மறைந்து வருது, அதனால இது 3ஆம் வேற்றுமை மறைந்து வருது, இதனால 3ஆம் வேற்றுமை தொகை. சிதம்பரத்திற்கு சென்றான், ஆனா அங்க அந்த கூங்கிற 4ஆம் வேற்றுமை தொக்கி நிற்குது, அதனால இது 4ஆம் வேற்றுமை தொகை. அதே போலதான் மழையின் வீல் அருவி என்கிற 5ஆம் வேற்றுமை தொக்கி நிற்குது, அதனால இது 5ஆம் வேற்றுமை தொகை. இந்த தொகைங்கிற வார்த்தை இதுக்கு தான் போடணும், அது மறைந்து வந்தால்தான் தொகைன்னு போடணும். நம்ம 2ஆம் வேற்றுமையை பார்த்துட்டு 2ஆம் வேற்றுமை தொகைன்னு போட்டக்கூடாது. அந்த வேற்றுமை உருபு மறைந்து இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். கம்பரது பாடல், கம்பர் பாடல்னு சொல்லியிருக்கோம், அது தொக்கி வருது, அதுங்கிறது 6ஆம் வேற்றுமை, அதனால இது 6ஆம் வேற்றுமை தொகை. அடுத்தது மலையின் கண் குகை, அது கண் மறைந்து வருது, கண்கிறது 7ஆம் வேற்றுமை, அது மறைந்து வருவதனால 7ஆம் வேற்றுமை தொகை. ஓகே,
உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும். இதுதான் நேற்று நம்ம பார்த்ததுல கொஞ்சம் சிரமமான விஷயமா இருந்திருக்கும். திருப்பி நம்ம அதை மீண்டும் ஒரு முறை பார்த்துருவோம். பணப்பை, பணத்தை கொண்ட பை, இதான அதனுடைய முழு பொருள். பணப்பை அப்படின்னா பணத்தை கொண்ட பை, அப்படிதான் விரிந்து பொருள் தரும். இதுல இந்த பணத்தை ஐ வேற்றுமை உருவு மறைந்து வருது. கொண்ட அப்படிங்கிற உருவின் பயன், பணத்தை கொண்ட, அப்ப கொண்டங்கிறது உருவின் பயன். அப்போ வேற்றுமை உருவு மறைந்து வருது, பயனும் மறைந்து வருது. அப்ப இதை நம்ம என்ன சொல்லுவோம்? இது என்ன வேற்றுமை? இரண்டாம் வேற்றுமை. அப்போ இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவோம். இது பணப்பை, பணத்தை ஐங்கிற வேற்றுமை உருவும் கொண்டங்கிற உருவின் பயனும் மறைந்து வருவதால் இது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும். இதேதான் மற்ற வேற்றுமைகளுக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வினைத்தொகை. ஆடு கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடிய கொடி, ஆடும் கொடி, இதெல்லாம் வினை. இந்த ஆடுங்கிறது வினை பகுதி. இது காலத்தை காட்டல, பெயரச்சமா இருக்கு. காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகள். நம்ம அந்த பதம் பிரிப்போம், தமிழ்ல பதம் பிரிப்போம். ஒரு சொல்லை பல பதங்களாக பிரிப்போம். அதுல நமக்கு தெரியும் விகுதி, பகுதி, சந்தி, சாரியை, நடுவுல ஒண்ணு இருக்கும் இடைநிலை. இந்த இடைநிலைங்கிறது என்னன்னா வினையினுடைய காலத்தை காட்டுகின்ற பகுதி. அப்போ அது இங்கே வல்ல, ஆடுகின்ற வல்ல, ஆடுகின்ற கொடி வல்ல, ஆடிய கொடி வல்ல, ஆடும் கொடி இல்ல. அப்போ ஆடு கொடின்னா அது முக்காலத்துக்கும் பொருந்தி போகுது. இடைநிலை தான் காலத்தை காட்டும். இடைநிலை இல்லை அப்படிங்கும் போது இது முக்காலத்திற்கும் பொருந்தி போகிறது. அதனால இது அந்த வினையினுடைய இடைநிலை மறைந்து வருவதனால வினை தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம், புரிஞ்சுக்கிறோம். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வருவது வினைத்தொகை. ஓகே. நன்னுள்ள காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகைன்னு சொல்றாங்க. அதே போல பண்பு தொகை. கருமை ஆகிய குவளை, வெண்மையாகிய நிலவு, வெண்மையான நிலவு, கருமையான குவளை. அப்போ இந்த பண்புகள் இருக்கு, ஆனா அதனுடைய பண்பு உருவு மறைந்து வருது. அப்போ பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கக்கூடிய பெயர் சொல் நிலவு, குவளை. பண்பு பெயர் வெண்மை, கருமை. இதுல ஆனா ஆகிய பண்பு உருவு மறைந்து வருகிறது. அதனால இது பண்பு தொகை. அடுத்தது இரு பெயரொட்டு பண்பு தொகை. பனையாகிய மரம். இதுல பனைங்கிறது சிறப்பு பெயர், மரம்ங்கிறது பொது பெயர். ஒரு எல்லா மரத்தையும் நம்ம மரம்னு சொல்லலாம், ஆனா பனையை மட்டும்தான் பனை மரம்னு சொல்ல முடியும். தென்னை அப்படின்னா தென்னையை மட்டும்தான் சொல்ல முடியும், ஆனா தென்னையை மரம்னு சொல்லலாம், பனையையும் மரம்னு சொல்லலாம். அப்ப மரம் என்பது பொது பெயர், எல்லா மரங்களையும் குறிக்கும். பனை என்பது சிறப்பு பெயர், பனை மரத்தை மட்டும்தான் அது குறிக்கும். இதை நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கிறோம். இப்படி இது ரெண்டும் வருது. சிறப்பு பெயர் முன்னாடி வருது, பொது பெயர் பின்னாடி வருது. இதுக்கு நடுவுல ஆகியங்கிற பண்பு உருவு மறைந்து வருது. பனை ஆகிய மரம், பண்பு உருவு இது மறைந்து வருது. அதனால இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. பெயர் சொல், இரண்டுமே பெயர் சொல், சிறப்பு பெயர், பொது பெயர். இதை நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்தது ஓமை தொகை. ஓமைன்னா என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆங்கிலத்துல சிமிலே அப்படின்னு சொல்லுவோம். போல, போன்ற, ஆஸ் லைக், அதுதான் இது. அதுல மலர் போன்ற விழி, இதுல அந்த போன்றங்கிற உவம உருவு மறைந்து வருது. மலர்ங்கிறது ஓமை, விழிங்கிறது உவமேயம். மலர் போன்ற விழி முன்னாடி வருவது ஓமை, போன்றங்கிறதுக்கு முன்னாடி வருவது ஓமை, பின்னாடி வருவது ஓமேயம். அந்த ஓமை எதன் மேல ஏறி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த போன்றங்கிற ஓம உருவு மறைந்து வருவதனால ஓமைக்கும் ஓமேயத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய போல, போன்ற, நிகர, அன்ன இந்த நாளையும் எழுதிட்டோம், குறிப்பெடுத்திருப்போம். எடுக்கல நான் எடுத்துக்கங்க.
இது எல்லாம் ஓம உருவு. இது மறைந்து வந்தா ஓமை தொகை. உம்மை தொகை, உம்மை தொகை, இந்த தொக்கி வந்தால், மறைந்து வந்தால் அது உம்மை தொகை. இரவும் பகலும், இதுல இந்த மறைந்து வருது, உம்மை தொகை. தாயும் தந்தையும், மறைந்து வருது, தொக்கி நிக்குது, உம்மை தொகை. இப்படி என்ற இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருது. இப்படி மறைந்து நிற்பத உம்மை தொகைன்னு சொல்றோம். அடுத்தது அன்மொழி தொகை. நம்ம பார்த்ததுலயே ரொம்ப நேரம் பார்த்தது இந்த பகுதி. தொடினா வளையல், பொற்றொடினா பொன்னாளாகிய வளையல். அப்ப பொற்றொடினா பொன்னாளாகிய வளையல் வந்ததுன்னு தானே நம்ம சொல்லணும். பொற்றொடி வந்தால் அப்படின்னு இங்க இருக்கு. அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன? பொன்னாளாகிய வளையலை அணிந்த பெண் வந்தால். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அன்மொழி தொகை நமக்கு புரிஞ்சிடும். அன்மொழி தொகை நமக்கு புரியவே இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பார்த்தோம் பாருங்க. உவமை தொகை, உம்மை தொகை, பண்புத்தொகை, வினைத்தொகை, வேற்றுமை தொகை. இந்த 5ம் இல்லாதது அன்மொழி தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த 5ல வராத உருவுகள் மறைந்து வருவது அன்மொழி தொகை. இது ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கிறோம். இல்லை சார் நான் படிச்சா விளக்கமா தான் படிப்பேன் அப்படின்னீங்கன்னா, நேற்று நம்ம தெளிவாகவே சொல்லியிருக்கோம். வேற்றுமை இருக்கும். இந்த 3ஆம் வேற்றுமை இருக்குன்னா இந்த 3ஆம் வேற்றுமை உருவு மட்டும் அல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை மறைஞ்சு வரும். அதுதான் 3ஆம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. இது இருக்கு இல்லையா? 3ஆம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. இந்த புறத்து பிறந்த அன்மொழி தொகைங்கிறது ஃபிக்ஸ்டு, எல்லாத்துக்கும் பொருந்தும். 3ஆம் வேற்றுமையிலிருந்து 8ஆம் வேற்றுமை வரலையும் பொருந்தும். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது தொகாநிலை தொடர். ஒரு தொடர்ல 2 சொல் இருக்கு. அதுக்கு இடையில எந்த சொல்லும் எந்த உருவும் மறையாமல் நின்று வருவது தொகாநிலை தொடர். நம்ம தொகைநிலை தொடரையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இரவு பகல்னு நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். பண்பு தொகை அதையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். வினைத்தொகை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதனுடைய விளக்கம் நமக்கு தெரிவதில்லை. இப்ப தொகைநிலை தொடர் பார்த்துட்டோம். தொகாநிலை தொடர் அப்படின்னா என்ன? மறையாமல் இருந்தால் தொகாநிலை தொடர், மறைஞ்சு வந்தா தொகைநிலை தொடர். தொக்கி மறைந்துன்னா தொக்கி ஞாபகம் வச்சுக்கிறோம். தொக்கி வந்தா தொகைநிலை, மறையாமல் வந்தால் தொகாநிலை, தொக்காமல் வந்தால் தொகாநிலை. இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுல 9 வகை கொடுத்துருக்காங்க. அதுல எத்தனை வகை இருந்துச்சு? தொகாநிலை தொடர் அப்படிங்கிறது என்ன பார்த்துட்டோம். இதுல எத்தனை இருக்கு? 9 இருக்கு. 9ஐயும் ஒரு முறை நம்ம படிச்சுக்கிறோம். எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். இப்போ நம்ம தொகைநிலை தொடர் முன்னாடி பார்த்ததுனால தொகாநிலை தொடர் ரொம்ப ஈஸி. ஏன்னா இருக்கிறதுலே கஷ்டத்தை நம்ம பார்த்துட்டோம். இருக்கிறதுலே கடினமான ஒரு பகுதியை நம்ம முடிச்சிட்டோம். இது ரொம்ப எளிதான பகுதி. அது அல்லாததெல்லாம் இதுல வந்துடும். எழுவாய் தொடர் அப்படின்னா என்ன? மல்லிகை மலர்ந்தது, மல்லிகை மலர்ந்தது. இதுல மல்லிகை அப்படிங்கிறது எழுவாய் நமக்கு தெரியும். மலர்ந்ததுங்கிறது பயனிலை. இதுக்கு இடையில எந்த சொல்லும் மறையாமல் இருக்கு. இதை நீங்க வேற எப்படி விரிப்பீங்க? இந்த மல்லிகை மலர்ந்ததுங்கிற சொற்றொடரை நீங்க எப்படி விரிப்பீங்க? இதுல ஏதாவது ஒரு வார்த்தை விட்டு போயிருக்கா? இல்ல. ஓகே, மீண்டும் சொல்றேன். இந்த பாடப்பகுதி இந்த டேம்ல இல்லை அப்படின்னா அது மாணவர்களுக்கு தான். இந்த பாடப்பகுதி, இந்த திறன் நாம் அடைந்தே தீர வேண்டும். அதனால இந்த புக்கில் இல்லை, இதை விட்டுறலாம், இந்த ஆப்ஷன்லாம் எடுக்க வேண்டாம். எது முழுமையான சிலபஸை முடிப்போம். இந்த டேர்ம்ல அது இல்லைன்னா அது மாணவர்களுக்காக விடுபட்டுள்ளது. ஓகே, ரெக்கார்டிங்ல போயிட்டு இருக்கு. எழுவாய் தொடர்னா எதுவும் மறைந்து வரல. மல்லிகை மலர்ந்ததுல நம்ம ஏதாவது நடுவில் ஒரு வார்த்தை இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அது மறைஞ்சு போயிருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது.
அப்போ இது எழுவாய் தொடர். விழித்தொடர். நண்பா படி, நண்பா ஐ ஆம் வெயிட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இதுதான் விழித்தொடர். விழிங்கிறது என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நண்பன் அப்படிங்கிறத நண்பான்னு விழிக்கிறது, அண்ணன் அப்படிங்கிறத அண்ணான்னு விழிக்கிறது. அப்போ இது விழி, விழிப்பெயர். அடுத்தது இதனுடைய பயனிலை என்ன, படி. இதுல நடுவுல ஏதாவது ஒரு வார்த்தை இருக்க முடியுமா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, முழுமையா இருக்கு. அப்போ இது விழித்தொடர். ஒரு முழுமையான அர்த்தம் எந்த சொல்லும் விடுபடாம வந்தா அது தொகா நிலை தொடர். அப்போ அதை தொடர்னே சொல்லிடுறோம், விழித்தொடர்னு சொல்றோம். விழித்தொடர் ஒரு தொகாநிலை தொடர். அடுத்தது வினை முற்று தொடர். சென்றனர் வீரர். சென்றனர் என்பது வினைமுற்று, அது நமக்கு தெரியும். சென்றனர் என்பது வினைமுற்று. வீரர் அப்படிங்கிறது ஒரு பெயரை கொண்டு முடியுது, எந்த சொல்லும் மறைஞ்சு வரல, அதனால இது வினைமுற்று தொடர். பெயரச்ச தொடர். ஓவியம். அப்போ இந்த ஓவியத்துக்கு முன்னாடி வரைந்தங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு. இந்த வரைந்தங்கிறது முழுமை பெறல. வரைந்தன்னு மட்டும் வந்திருந்தா அதுல முழுமை பெறல. வரைந்த ஓவியங்கும் போதுதான் அது முழுமை பெறுது. அப்போ வரைந்தங்கிறது எச்ச வினையா இருக்கு, அதாவது முழுமை பெறல. இது என்ன பண்ணுது, ஓவியம்ங்கிற பெயர் சொல் கொண்டு முடியுது, பெயர் சொல்லை கொண்டு முடியுது. அப்போ இது பெயர் சொல், பெயரச்ச தொடர். இது பெயரச்ச தொடர், ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது வினையச்சம். வினைமுற்று நம்ம பார்த்தோம். வினைமுற்று பெயரை கொண்டு முடியுது, வினைமுற்று பெயரை கொண்டு முடிகிறது, வினைமுற்றுன்னே வந்துடுது. இப்போ வினையச்ச தொடர், இதுவும் எதை கொண்டுதான் முடியும், இன்னொரு வினை சொல்ல கொண்டுதான் முடியும். வினை எச்சம் இன்னொரு வினை சொல்ல கொண்டு முடியும், வினைமுற்ற கொண்டு முடியும். ஆனா வினைமுற்று பெயர் சொல்லை கொண்டு முடியும். அப்போ வினைமுற்று பெயரை கொண்டு முடிந்தாலும் அது வினைமுற்று தொடர் அப்படின்னு தான் வரும். வினையச்சம் வினைமுற்ற கொண்டு முடிந்தாலும் வினையச்ச தொடர்னு தான் வரும். இதேதான் பெயரச்சம் பெயர் சொல்ல கொண்டு முடிந்தாலும் எச்ச வினை, வினையச்சம் பெயர் சொல்லை கொண்டு முடிந்தாலும் அது பெயரச்ச தொடர்னு தான் முடியும். இந்த ஒரு இடம் மட்டும் மாறும், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பெயரச்ச தொடர், வரைந்த ஓவியம், இதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த குழப்பம் கிடையாது. அடுத்தது தேடி பார்த்தான். தேடிங்கிறது வினையச்சம், தேடி பார்த்தான்ங்கிறது வினைமுற்று, நமக்கு தெரியும். இந்த வினைமுற்றை கொண்டு இந்த வினையச்சம் முடியுது, அதனால இது வினையச்ச தொடர். நடுவுல எந்த சொல்லும் மறையாம இருக்கு. அடுத்தது வேற்றுமை தொகாநிலை தொடர். இந்த வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படிங்கிறத காதுல கேட்டோன்னா பயங்கரமா ஒரு என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும். கவிதையை எழுதினார், அவ்வளவுதான். பாடலை பாடினார், நடனத்தை ஆடினார், திரைப்படத்தை இயக்கினார். இந்த ஐ வருதுல்ல, புத்தகத்தை வாசித்தார். இந்த ஐயாவே வந்தா தொகாநிலை தொடர். வேற்றுமை உருவு மறைந்து வராம வெளிப்படையாக வந்து பொருளை தந்தால் தொகாநிலை தொடர். அப்போ கவிதை எழுதினார்னு வந்தா தொகைநிலை, கவிதையை எழுதினார்னு வந்தா தொகாநிலை. அவ்வளவுதான் வித்தியாசம். கவிதை எழுதினார்னு வந்தா தொகைநிலை, கவிதையை எழுதினார் அப்படின்னு வந்தா தொகாநிலை. நம்ம ஏற்கனவே அங்க 6 வேற்றுமைக்கும் பார்த்துட்டோம், இந்த 6ம் இதுக்கு பொருந்தும். அடுத்தது இடைச்சொல் தொடர். மற்று அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல். இந்த மற்றுங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கு, அதனால இது இடைச்சொல் தொடர். இந்த அளவுக்கு இதை படிச்சுக்கோங்க போதும். இடைச்சொல் தொடர், மற்ற பிற, இதை மட்டும் படிச்சுக்கோங்க போதும். அடுத்தது உரிச்சொல் தொடர். நமக்கு தெரியும், சால, உரு, தவ, நனி உரிச்சொற்கள். இந்த சாலங்கிறது
வெளிப்படையா வந்திருக்கு. இது உரிச்சொல் தொடர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுக்கு தொடர், நன்று நன்று நன்று, இப்படி ஒரு சொல் பல முறை அடுக்கி வந்தால் அடுக்கு தொடர் நமக்கு தெரியும். அவ்வளவுதான். இந்த 9ஐயும் நம்ம ஒரு முறை படிச்சுக்கிறோம். ஓகே. சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவு மறைந்து வருவது. ஆப்ஷன் சொல்லுங்க. 3 கேள்வி இருக்கு, ட்ரை பண்ணுங்க. சூப்பர் மேம். திருமதி சத்யா அவர்கள் மிகச்சரி. வேற்றுமை தொகை. செம்மரம் என்பது என்ன தொகை? செம்மரம். அடுத்த கேள்விக்கு வந்தாச்சு. மோட்டோ G45. மனோகரன், திரு மனோகரன் சார் சூப்பர். திருமதி விஜயலட்சுமி அருமை. திருமதி கவிதா அருமை. பண்பு தொகை. ஏன்னா அந்த பண்பினுடைய ஆனங்கிற அந்த உருவு மறைந்து வந்திருக்கு. பண்பு உருவு ஆன அப்படிங்கிற பண்பு உருவு மறைந்து வந்திருக்கு. அதனால இது பண்பு தொகை. கண்ணா வா நம்ம பல முறை சொல்லிட்டோம். சூப்பர், எல்லாருமே அருமையா சொல்லியிருக்கீங்க. விழித்தொடர். கண்ணா அப்படி ஒரு கூப்பிடுற மாதிரி இருந்தாலே அது விழித்தொடர் தான். இப்போ ஒரு சூப்பரான விஷயம். 1 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. கையில் பேப்பர் வச்சிருக்கீங்க. இதை ஆர்டர் பண்ணுங்க. இப்போ கார்குடுலி அப்படிங்கிறது ஏ, புலவரே வருக பி, பாடி முடித்தான் சி, எழுதிய பாடல் டி, வென்றான் சோழன் இ. இப்போ இது எந்த ஆர்டர்ல வரும்? பி டி இ ஏ பி அப்படி கூட வரலாம். அந்த ஆர்டரை முதல்ல நீங்க பேப்பர்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்க சொல்லுங்க. DCEAB. சூப்பர். DCEன்னு போடுங்கன்னு சொன்னேன். ஓகே, நம்பர்ல போடுறீங்க. DCEAB. பிரேமா டீச்சர் சூப்பர். திருமதி பிரேமா அவர்கள் மிகச்சரி. விமலா மேம் சூப்பர், அருமை. இப்பதான் பிரச்சனை வருது, இதை எப்படி படிக்கிறதுன்னு தெரியாம. DCEAB அருமை சார். எஸ்கே அருமை. எஸ்கே ஓகே. அரவிந்தாக்ஷன் சூப்பர். DCEAB அருமை. எல்லாருக்குமே ஓரளவு நல்லபடியாக முயற்சி பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தெளிவாக அழகாக முயற்சி பண்ணியிருக்கீங்க. ஓகே, இல்லைதான் மேம். DCEAB சூப்பர் மேம். ஓரளவு இந்த பகுதி தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி கேள்வி எல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படுங்கிற கேள்வி வரலாம். அவை யாவைன்னு நம்மள்ட்ட கேட்க போறதில்லை. இரவு பகல் அப்படிங்கிறது எவ்வகை தொடர்னு வரும். இது நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்க தேவையில்லை. ஏன்னா கீழேயே ஆப்ஷன்ல உம்மை தொகைன்னு இருக்கும். இதுல மறைந்து வருது. அதனால இது தொகை, உம்மை தொகை ஞாபகம் வச்சுக்கிறோம். அன்மொழி தொகை நமக்கு தெரியும். இது அன்மொழி தொகையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு நிச்சயமா கேட்க மாட்டாங்க. அன்மொழி தொகைக்கு ஒரு உதாரணம் நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம். பொற்றொடி வந்தால். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இங்க சொல்லுருவுகள். இது எல்லாத்தையும் நம்ம சொல்லுருவுகள் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னது? இது ஒரு ஒரு பண்பையோ ஒரு பெயரையோ முழுமையாக்கு, ஒரு பண்பு பெயரையோ ஒரு வினை பெயரையோ ஒரு பொருட்பெயரையோ முழுமை பெறுவதற்கு இந்த சொல்லுருவுகள் நம்ம பயன்படும். இவை இருந்தாதான் நம்ம சரியா பொருள் சொல்ல, நம்ம அதை கொண்டு நம்ம பொருள் கொள்ள முடியும். அடுத்தது அகர வரிசைப்படுத்துக. இந்த அகர வரிசைப்படுத்துக நமக்கு தெரியும். முதல்ல உயிரெழுத்துக்கள், அடுத்தது மெய்யெழுத்துக்கள், அடுத்தது உயிர்மெய் எழுத்துக்கள். அந்த வரிசையில நம்ம போகணும். அப்போ இதுல முதல்ல உயிரெழுத்து, உரிமை வந்திருக்கு, உடுக்கை வந்திருக்கு. இந்த ரெண்டுல எது முன்னாடி வரும்? அப்ப ரெண்டாவது எழுத்து. இந்த ரெண்டாவது எழுத்தை பார்க்கிறோம். ரெண்டுமே ஊல வந்திருக்கு. அப்போ ரெண்டாவது எழுத்தை பார்க்கிறோம். ரு டு, உடுக்கை தான் முன்னாடி வரும். வெரி குட். அடுத்தது சுதா மேம் சூப்பர். அடுத்தது உரிமை, அதுக்கு அடுத்தது வரும். அதுக்கு அடுத்தது என்ன வரணும்? வேற உயிரெழுத்துக்கள் இருக்கான்னு பார்க்கிறோம். இல்லை. அதுக்கு அடுத்தது மெய்யெழுத்துக்கள் வராது. ஏன்னா ஒரு சொல் மெய்யெழுத்துல தொடங்காது. அடுத்தது உயிர்மை தான் வரும். இதுதான் அந்த ஆர்டர். அப்ப உயிர்மையில
முதல் எழுத்து என்ன? க. இந்த கா வரிசையில என்ன இருக்கு அதை நம்ம பார்க்குறோம். கணப்பறை. சூப்பர் மேம். ரஜினி பாலு, திருமதி ரஜினி பாலு, சூப்பர். அடுத்தது காவுக்கு அடுத்தது என்ன வரும்? அந்த வரிசையில நம்ம பார்த்துக்கிட்டே போகிட்டு இருப்போம். அப்படி அந்த கா ஞா ச அந்த வரிசைய அகர வரிசையில அந்த வரிசைப்படி நம்ம போய்கிட்டு இருக்க போறோம். இதுல முக்கியமானது இந்த உயிர்மை எழுத்துக்கள்ல கா முடிச்சுட்டு அடுத்தது தா பான்னு இந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. பிடிலும் அதே போன்றதுதான். ஏன்னா ஒரு டிக்ஷனரியில அகர வரிசைன்னா எப்படி? டிக்ஷனரியில எப்படி இருக்கும்? டிக்ஷனரியில இதுல எது முதல்ல வரும்? அதுதான் அகர வரிசை. டிக்ஷனரியில முதல்ல ஆவை உயிர்மையில மெய்யெழுத்தும் ஆ உயிரெழுத்தும் சேர்ந்து வர்றது. அதுக்கடுத்து அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. இப்ப இக்குன்னு கா அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா கால கா கி கா கா கி கி கு இந்த அது அத்தனையும் நம்மள வரும் இல்லையா? அவுகாரம் மறுபடியும் அதுல வந்துடும். இந்த காங்கிற இக்குங்கிற மெய்யெழுத்துல இந்த உயிரெழுத்துக்கள் அவுகாரம் மறுபடியும் சேருவதால் ஏற்படக்கூடிய எழுத்துக்கள் வந்துடும். அதனால முதல்ல இது கணப்பறைன்னு இருக்கு. அதே இந்த இடத்துல கிணறுன்னு இருந்தா கூட இதுதான் ஃபர்ஸ்ட். கெண்டைன்னு இருந்தாலும் இதுதான் ஃபர்ஸ்ட். கா வரிசை தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். சூப்பர் பிரேமா மேம். அது ஓகே. அடுத்தது இணை சொற்கள். இந்த இணை சொற்கள் பத்தி முக்கியமா ஒன்று சொல்லணும். ஆக்சுவலா இந்த நம்ம 4வது 5வது பாடப்பகுதிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். 4வது 5வது பாடப்பகுதிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். இதற்கு காரணமான சொல் எதுன்னா இந்த இணை சொற்கள் தான். ஒரு நாள் நான் யதார்த்தமா எடுத்து சரி நம்ம 3வது 4வது 5வது பார்க்கணும்னு சொல்றாங்க, அதுல என்னதான் இருக்குன்னு பார்க்கும்போது 4வதுல முதல் பருவத்துல நினைக்கிறேன் இந்த இணை சொற்கள் வந்திருக்கு. எனக்கு சரியா அந்த டைம் ஞாபகம் இல்லை. இணை சொற்கள் வந்துருந்துச்சு. ஓ, இந்த இணை சொற்கள் இங்கேயே வருது. நிச்சயமா இது 6ஆம் வகுப்புல வருதுன்னு நமக்கு தெரியும். ஆனா 3, 4, 5லயே இது இருக்குங்கிறது எனக்கு அப்பதான் தெரியும். அப்போ இதுல நம்ம கவனம் செலுத்தணும். இது நம்ம விளக்கமாக நம்ம பாடத்திட்டம் என்பது மைய வட்ட முறை அல்லது வட்ட மைய முறை. அதாவது 3வதுல அது அறிமுகப்படுத்தப்படும். அது இன்னும் விளக்கமாக அந்த வட்ட சின்ன வட்டமா இருக்கும். அதுக்கு மேல ஒரு பெரிய வட்டம் போட்டீங்கன்னா 4வது, அதுக்கு மேல ஒரு பெரிய வட்டம் போட்டீங்கன்னா 5வது. இப்படி பாடப்பொருள் விரிவடைந்து கொண்டே செல்லும். அப்போ நீங்க 8ஆம் வகுப்பு படிச்சீங்கன்னா அந்த 8ஆம் வகுப்புல 3ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே அதுல இருக்கும். அப்பன்னா ஏன் சார் நம்ம 6, 7 உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுல சில பாட கருத்துக்கள் கூடுதலாக இருக்கும். ஒட்டு மொத்தமா விஷயங்கிறது 8வதுல அதிகமா இருக்கும், அதை விட 10வதுல அதிகமா இருக்கும், அது நமக்கு தெரியும். ஆனால் பாட கருத்துக்கள் உதாரணங்கள் இதெல்லாம் இந்த வகுப்புகள்ல இருக்கும். அதனாலதான் நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தயவு செய்து யாரும் வாட்சை பார்க்காதீங்க. இந்த சிலபஸை நம்ம திட்டமிட்டு இருக்க சிலபஸை முடிச்சிருவோம். கரெக்டா 11 மணி ஆறுனா சில பேர் உடனடியாக லெஃப்ட் ஆயிடுறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், இன்னைக்கு ஒரு நாள் இல்லை, இனி வரும் காலங்கள் எல்லாம் அப்படிதான். அந்த பாடப்பொருள் நம்ம என்ன முடிவு பண்ணியிருக்கோமோ அதை முடிக்கிற வரை இருந்துங்க. ஒரு தொடர்ச்சி அவசியம். ஓகே. இணை சொற்கள் அப்படின்னா என்ன? தொடர்களில் சில சொற்கள் இணையாக இடம்பெற்று பொருளுக்கு வலுவூட்டும். அவற்றை இணை சொற்கள் என்கிறோம். சென்ற ஆசிரியர் தகுதி தேர்வுல சொற்களஞ்சிய பெருக்கத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ல இந்த இணை சொற்கள் வந்திருந்தது. பல பேர் இணை சொற்கள் அப்படின்னா ஈக்குவலண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு இணையான பொருள் தரக்கூடிய வேறு வேறு சொற்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற வேற சொல் இது சொற்களஞ்சிய பெருக்கத்துக்கு காரணமா இருக்குங்க. இல்ல, ஒரு தொடர்ல சில சொற்கள் பாராட்டி சீராட்டி வளர்த்தால். இப்ப பாராட்டி நமக்கு தெரியும், சீராட்டி நமக்கு தெரியும். இந்த இடத்துல தன் குழந்தையை பாராட்டி வளர்த்தால் ஒரு அர்த்தம், தன் குழந்தையை சீராட்டி வளர்த்தால் அதுலயும் அர்த்தம் வந்துடும். ஆனால் இந்த சொல்லை வலுவூட்டுவதற்காக பாராட்டி சீராட்டி வளர்த்தால் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதுதான் இணை சொற்கள். இந்த இணை சொற்கள் 3 வகைப்படும். இதை நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். இணை சொற்கள்னா என்ன? ஒரு சொல் தொடர்ல இணையாக இடம்பெற்று ஒரு சொல் இருக்கும், அதற்கு இணையாக இன்னொரு சொல் இருக்கும். இது அந்த தொடரினுடைய பொருளை வலுவூட்டும், சொல்லினுடைய பொருளை அல்ல, அந்த தொடரினுடைய பொருளுக்கு வலுவூட்டும். அதுதான் இணை சொல். எந்த சொல்லெல்லாம் அப்படி வலுவூட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகிறதோ அதெல்லாம் இணை சொற்கள். அப்போ இணை சொற்கள் குறிப்பிடுத்துக்குங்க.
சொல் தொடரினுடைய பொருளுக்கு வலுவூட்டக்கூடிய சொற்கள் இணைச்சொற்கள். இணைச்சொற்கள் 3 வகை: நேரிணை, எதிரிணை, செரியிணை. அது என்ன? அவ்வளவுதான். ஒரே பொருளை தரும் இணை நேரிணை, சீரும் சிறப்புமாக, பேரும் புகழுமாக. இப்படி சொல்ற ஒரே பொருளை தரக்கூடியது நேரிணை. அப்போ சேம் அர்த்தம் வந்தா அது நேரிணை. அப்ப எதிரிணைன்னா என்னவா இருக்கும்? எதிரெதிர் பொருள். இரவு பகல், உயர்வு தாழ்வு, வெற்றி தோல்வி, இப்படி எதிரெதிர் பொருட்களை தரக்கூடிய இணை எதிரிணை. பாரதியார் குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல பயன்படுத்திட்டு இருக்கக்கூடியது எதிரிணை அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். ஒரே பொருளை தரக்கூடியது நேரிணை, எதிரிணை பார்த்துட்டோம். எதிரெதிர் பொருளை தரக்கூடியது எதிரிணை. செரியிணைனா என்ன? செறிவை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். பச்சை பசேல், வெள்ளை வெளேர், கண்ணங்கரேர், இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் செரியிணை, அந்த செறிவை குறிக்கக்கூடிய சொற்கள். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ இணை சொற்களை வகைப்படுத்துக. சார் நீங்க 3 தான் பார்த்தீங்க, இங்க நிறைய கொடுத்துருக்கீங்க. அந்த சின்ன குழந்தைங்க கூட சொல்லுவோம்ல, ஓர் இலக்க கூட்டெல்லாம் நீங்க பண்ணிட்டு 3 இலக்க கூட்டலை எங்கள்கிட்ட கொடுக்குறீங்களா சார் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி தான் இது, வேற வழி இல்லை, பொறுத்துங்க. இதுல நேரிணை எது வரும் அப்படி சொல்லிடுவோம். நேரிணை எது? நேரிணை என்னென்ன? சத்யா மேம் உற்றா உறவினர், சூப்பர். கண்ணங்கரையர் வந்து செரியிணை. ஆடல் பாடல், வெரி குட். அனுசியா தேவி மேம், சூப்பர். ஆடல் பாடல் நேரிணை. வாடி வதங்கி, அருமை அனுசியா தேவி மேம், சூப்பர். பட்டி தொட்டி, பட்டி தொட்டியும் நேரிணை தான். பட்டி தொட்டியும் நேரிணை தான். இந்த பட்டி தொட்டி மட்டும் ஒரு சின்ன குழப்பத்துக்குள்ளது, அதை நம்ம வச்சுப்போம், பெண்டிங்ல வச்சுப்போம். அடுத்தது எதிரிணை பார்ப்போம். எதிரிணை என்னென்ன? விருப்பு வெறுப்பு எதிரிணை. காலை மாலை, சூப்பர் கௌரி மேம், அருமை, எதிரிணை. உள்ளும் புறமும் எதிரிணை. 1 2 3 4 சார் அல்லது மேடம்? 4129 மேம், சூப்பர். மேடு பள்ளம் 001169 சுதா மேம், சூப்பர். அப்போ ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு நேரிணை என்னென்ன, எதிரிணை என்னென்ன. மேடு பள்ளம் எதிரிணை. அப்போ இதுவரையிலையும் விருப்பு வெறுப்பு பார்த்துட்டோம். காலை மாலை, உள்ளும் புறமும், மேடு பள்ளம், 4 எதிரிணை சொற்கள் இருக்கு. அடுத்தது செரியிணை. கண்ணங்கரேல் 1, நட்ட நடுவில் 2. இந்த 2 தான், இந்த 2 தான் செரியிணை. நட்ட நடுவில் கண்ணங்கரேல். பட்டி தொட்டி நேரிணையில வந்துடும். உற்றார் உறவினர், ஆடல் பாடல், பட்டி தொட்டி 3 நேரிணையில வந்துடும். ஓகே மேம், சூப்பர். அடுத்தது வினைச்சொற்களை பயன்படுத்தி இட்டு நிரப்புக. இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். இணைச்சொற்கள். மேடு பள்ளம் எதிரிணை. எதுல வரும்? ஆற்று வெள்ளம், மேடு பள்ளம் பாராமல் ஓடியது. ஈடு இணை நேரிணை. ஈடு இணைங்கிறது நேரிணை. இங்க எதுல வரும்? தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு ஈடு இணை இல்லை. கல்வி கேள்வி, இதுவும் நேரிணை தான். கல்வி கேள்வி நேரிணை தான். 1க்கு சான்றோர் எனப்படுபவர் கல்வி கேள்விகளில் சிறந்தவர்கள். போற்றி புகழ, இதுவும் நேரிணை தான். இசைக்கலைஞர்கள் போற்றி புகழப்பட வேண்டியவர்கள். அடுத்தது வாழ்வு தாழ்வு எதிரிணை. வாழ்வு தாழ்வு எதிரிணை. ஆடி அசைந்து, திருவிழாவில் யானை ஆடி அசைந்து வந்தது, நேரிணை. ஓகே. அடுத்தது கடிதம் எழுதுக. கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. கைவினைப் பொருட்கள் கிராப்ஸ் நமக்கு தெரியும். ஃப்ளூட் புல்லாங்குழல் தெரியும். முரசு ட்ரம் நமக்கு தெரியும். கூடை முறைதல் பேஸ்கட், பேஸ்கட்ரி, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம்.
பேஸ்கட், பேஸ்கட்ரி. பின்னுதல், நிட்டிங். கொம்பு, ஹார்ன். கைவினைஞர், ஆர்டிசன். சடங்கு, ரைட்ஸ். ரிச்சுவல் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருந்து இது சடங்குங்கிறது ரைட். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்த திருக்குறள். இந்த திருக்குறள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அணி இலக்கணம் இருக்கான்னு பார்க்குறோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. அதிகாரம் தெரிந்து வினையாடல். செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். செய்வானை அப்படின்னா செயலாற்றக்கூடிய திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற வேண்டும். நாடினா ஆராய்ந்து. இதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். இதுல நேரடியாவே பொருள் தெரியுது. இந்த வேலையை இந்த வகையாக இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அவங்கள்ட்ட அந்த பொறுப்பை கொடுக்கணும். செங்கோன்மைங்கிற அதிகாரத்திலிருந்து ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வகுதே முறை. ஓர்ந்து கண்ணோடாது யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே குறை. எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுவு நிலையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சி. இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்செயின். உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார், அவரை குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். கேட்டார் பிணிக்கும் தகையவாம் கேளாரும் வேட்பம் மொழிவதாம் சொல். கேட்பவரை தன் வயப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு. சொல்லுக சொல்லை பிரிதுவோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. நாம் ஒரு சொல்லை சொல்கிறோம் என்றால் வேறு ஒரு சொல்லால் அந்த சொல்லை வெல்ல இயலாதவாறு மிகச்சிறந்த சொற்களை நாம பேசும்போது பயன்படுத்த வேண்டும். அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்த தூய்மை அவர். சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும். அவை அறிதல் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல பேசணுமோ அதை பேசணும் அப்படிங்கிறத நம்ம நம்ப. ஓகே, இதெல்லாம் நமக்கு நேரடியாக அர்த்தம் தருதுதான். வையம் புகழ் வணிகம். இந்த பகுதியில் என்னென்ன பார்க்க போறோம்னா, நாட்டுப்புற பாடல்கள் வழி தமிழர் பண்பாட்டினை அறிதல் இந்த இயல்ல. அதே போல தமிழகம் வணிகம் தொடர்பான செய்திகளை ஆராய்ந்து போற்றுதல், தொழில்களின் வகைகளை உணர்தல், சிறுகதை மூலம் தொழிலாளர்களின் வாழ்வியலை புரிந்து கொள்ளுதல், கடைசியாக புணர்ச்சி விதிகளை அறிந்து சொற்களை பிழையில்லாமல் எழுதுதல். இது 5 முடிக்கிற வரலையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் நம்பர்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன், ஏன்னா என் ஸ்க்ரீனில் பிடிஎஃப் தான் தெரியுது. நீங்கள் விலகினாலும் எனக்கு அது தெரியாது. அதை நம்ம மனசில் வச்சுட்டு கொஞ்சம் எல்லாருமே வகுப்பை பாருங்கள். வளம் பெருகுக அப்படின்னு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. நூல்வெளி. ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்களில் ஒன்று தகடூர் யாத்திரை. இந்த தகடூர் இன்றைய தர்மபுரி. இந்த நூல் முழுமையாக கிடைக்கல. இந்த நூலில் உள்ள சில பாடல்கள் புறத்திரட்டு எனும் தொகுப்பு நூலில் கிடைக்கின்றன. இந்த ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்கள். அப்போ ஆசிரியர் பெயர் தெரியவில்லை, யாரோ அப்படி இருக்கும். ஆங்கிலத்தில் அனானிமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்க அதை சொல்லுவோம், சார் இந்த போயத்தை அனானிமஸ் எழுதியிருக்காரு, எழுதின ஒரு பேர் அனானிமஸ். உண்மையிலேயே என்னுடைய வகுப்புல ஒரு முறை நான் நடத்துறதுக்கு முன்னாடி இது அனானிமஸ்ன்னு இருக்கே, இந்த பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டுச்சு. அனானிமஸ்னா பெயர் யாருன்னு தெரியல, யாரோ அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த பகுதியை பார்க்குறோம். பகுதி தகடூர் யாத்திரை. நுழையும் முன் பகுதியை பார்க்குறோம். மாமடையினுடைய சிறப்பு கொடுத்துருக்காங்க. மண்ணில் பொழியும் நீரே சத்தான வித்துக்களை நித்தமும் முளைக்கச் செய்து உணவை தந்து உலக உயிர்களை ஊட்டி வளர்க்கின்றது. மண்பதை மாண்பு மாபெரும் சிறப்பு மாமழைக்கு உண்டு.
இப்படி ஒரு காட்சியை வந்து தகடூர் யாத்திரை நூல்ல பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக நாரார முட்டாது வந்து மழை பெய்க பெய்தபின் ஒட்டாது வந்து கிளை பயில்க அக்கிளை பால்வார் பிறைஞ்சி கதிரீன அக்கதிர் ஏர்களு செல்வர் களம் நிறைக அக்களத்து போரெல்லாம் காவாது வைகுக போரின் உருகெழும் ஓதை வெறி பெடையோடு நாரை பிரியும் விளைவயல் யானார்த்தாக அவன் அகன்றலை நாடே அப்படின்னு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருள் பார்க்குறோம். வாரி வருவாய், எஞ்சாமை குறைவின்றி, முட்டாது தட்டுப்பாடு இன்றி, ஒட்டாது வாட்டமின்றி, வைகுக தங்குக. இதுவரையிலே நமக்கு பிரச்சனை இல்லை, இது எல்லாமே நமக்கு ஓரளவு புரிஞ்சது தான். வைகுக அப்படின்னா தங்குக, ஓதை ஓசை இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். வெறி அஞ்சி, இந்த வெறிங்கிறது அளபடை வகுப்புல இதை விளக்கமா பார்ப்போம். வெறி அஞ்சி, யானர் புது வருவாய். ஓகே, அர்த்தத்தை பார்த்துறோம், நேரம் இல்லை. சேர மன்னரனுடைய அகன்ற பெரிய நாட்டில் பெருகிய மழை நீரால் வருவாய் சிறந்து விளங்குக. அகன்ற நிலப்பகுதியில் இட்ட விதைகள் குறைவின்றி முளைவிடுக. முளைத்த விலைகள் செழிப்புடன் வளர தட்டுப்பாடின்றி மழை பொழிக. தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர்க. கிளைத்து செழித்த பயிர்கள் பால் முற்றி கதிர்களை ஈணுக. அக்கதிர்கள் அறுவடை செய்ய பெற்று ஏறினால் வளம் சிறக்கும் செல்வர்களின் களத்தில் வந்து நிறைக. அக்களத்தில் வந்து நிறைந்துள்ள நெற்போர் காவல் இன்றியே விளங்குக. போரினை அடித்து நெல்லினை கொல்லும் காலத்தில் உழவர்கள் எழுப்பும் ஆறாவார ஒளியால் நாரை இனங்கள் அஞ்சி தம் பெண் பறவைகளோடு பிரிந்து செல்லும் சிறப்புடைய சேர மன்னரின் அகன்ற பெரிய நாடு புது வருவாயுடன் சிறந்து விளங்குக. மீண்டும் ஒரு முறை அந்த வரிகளை நம்ம பார்த்துக்கிறோம். பெருநீரால் வாரி சிறைக்க, வாரின என்ன? வருவாய். இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக, நாரார முட்டாது வந்து மழை பெய்க. முட்டாது அப்படின்னா என்ன? ஏற்கனவே நம்ம பார்த்தோம். தட்டுப்பாடு இன்றி. பெய்தபின் ஒட்டாது வந்து கிளை பயில்க. ஒட்டாதுன்னா என்ன? வாட்டமின்றி. அக்கிளை பால்வார் பிறைஞ்சி கதிரீன, அதுல இருந்து பிறைஞ்சி கதிரீன, கதிரீனுதல் நமக்கு தெரியும். அக்கதிர் ஏர்கெழு செல்வர் நிலம் கலை நிறைக, ஏறோட்டக்கூடிய செல்வர்களுடைய களத்துல வந்து நிறைக. அக்களத்து போரெல்லாம் காவாது வைகுக, காவாது காக்காது காவலின்றி இருக்க. போரின் உருகழும் ஓதை ஓசை, வெறி பயந்து அஞ்சி, பெடையோடு பெண் பறவையோடு, நாரை நாரை பிரியும் விளைவயல். இப்போ களத்துல போர் வந்து போர் உருகழும் ஓசை, அதை போரடிக்கும் போது அந்த ஓசையில நாரை தன் பெண் பறவையோடு வெறி அஞ்சி பிரியுது. அந்த அளவுக்கு புகழ்பெற்ற நாடு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிறப்புடைய நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இப்ப நமக்கு பார்த்துட்டோம், தெரியும். மழைச்சோறு வேகமா பார்த்துடலாம், ரொம்ப நேரம் ஆகாது. இந்த மழைச்சோறு அப்படிங்கிறது என்ன? மழை பெய்யாமல ஊர்ல பஞ்சம் ஏற்படும் காலங்கள்ல சின்ன கிராம மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வீடா போய் உப்பில்லாத சோற்றை வாங்கி ஒரு பானையில வச்சு பொது இடத்துல வச்சு அந்த எல்லாரும் அதை பங்கு போட்டு சாப்பிடுவாங்க. இது வந்து ஒரு அடையாளம், இது கொடிய பஞ்சத்தை காட்டக்கூடிய அடையாளமா இதை பண்ணுவாங்க. இதை பார்த்தோன்னே வானம் வந்து இறங்கி மழை பெய்யும் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை. இதை வந்து மழைச்சோற்று நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நோன்புன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு விரதம், ஒரு விஷயத்தை ஏற்று விரதம் நோன்பு இருப்பது அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த பாடல், வாளியில மாக்கரைச்சி வாசலெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை கொல்ல மழை பெய்யவில்லை.
பானையில மாக்கர பாதையெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை, கொள்ள மழை பெய்யவில்லை. கல்லு இல்லா காட்டுல தான் கடலை செடி போட்டு வச்சோம், கடலை செடி வாட வாட ஒரு கனத்த மழை பெய்யவில்லை. முள்ளு இல்லா காட்டுல தான் முருகச்செடி நட்டு வச்சோம், முருகச்செடி வாட வாட ஒரு முத்து மழை பெய்யவில்லை. கருவேலம் காட்டுல தான் கனமழையும் இல்லாம கருவேலம் பூக்களையே கமகமன்னு மணக்கலையே. காட்டு மல்லி வேலியில கனமழையும் இல்லாம காட்டு மல்லியும் பூக்களையே காத தூரம் மணக்கலையே. மானத்தை நம்பினாங்க மக்களைத்தான் பெற்றெடுத்தோம், மானம் செய்த பாவமுங்க மக்க பசி தீரலையே. கலப்ப பிடிக்கும் தம்பி கை சோர்ந்து நிக்குதம்மா, ஏற்றம் இறைக்கும் தம்பி ஏங்கி மனம் தவிக்குதம்மா. இப்படி 3 அல்லது நாட்கள் பாடி வழிபாடு செய்கிறாங்க. அதுக்கும் பிறகும் மழை பெய்யாதனால அந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இங்கே இருந்தால் இனிமேல் பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லி காட்டுக்கு போகிறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. கண்மணியே பெண்டுகளை கனத்த மழை பெய்யவில்லை, கதறி அழுத்து விட்டோம் கடிமழையும் பெய்யவில்லை. மண்ணு வறண்டும் நம்ம மாரியாத்தா இறங்கலையே, வாடிகளா பெண்டுகளா நாம் வனவாசம் சென்றிடுவோம். அப்படி அந்த நோன்பை தொடர்றாங்க. ஒரு 3 நாட்கள் அல்லது 5 நாட்கள் கழித்து அந்த நோன்பை தொடர்றாங்க. இப்போ அந்த பாடிக்கிட்டே அந்த சோறு வாங்கிய பானை, அகப்பை, பழைய முறம் இதெல்லாம் வச்சு தலையில வச்சுக்கிட்டு ஊரை விட்டு வெளியேற மாதிரி போறாங்க. அப்போ மழை பெய்யுது. பெய்யுதையா பெய்யுது, பெய்மழையும் பெய்யுது, ஊசி போல காலிறங்கி உலகமெல்லாம் பெய்யுது, சிட்டு போல மின்னி மின்னி சீமை எங்கும் பெய்யுது, சீமை எங்கும் பேஞ்ச மழை செல்ல மழை பெய்யுது. இவ்வளவுதான் அந்த பாட்டு. ஆக்சுவலா இதை நாங்கள் ஸ்கவுட்டுக்கு ஒரு முறை நாங்கள் பண்ணியிருந்தோம். நம்ம ஸ்கவுட் கிளாப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாடல்லாம் வந்து பசங்க நார்மலாக இது நடிச்சு காட்டி அப்படியே கடைசி அந்த பெய்தையா பெய்துக்கு வந்து நம்ம ஸ்கவுட் கிளாப், உங்களுக்கு தெரியும் ரெயின் கிளாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விரல் 2 விரல் 3 விரல் அப்படி தட்டுவாங்க. அதை பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இந்த பாட்டை பாட தெரியும், பட் பப்ளிக்கில் பாடி அந்த பாட்டை கெடுக்கக்கூடாதுன்ட்டு தான் நான் பாடலை. அடுத்தது கொங்கு நாட்டு வணிகம். இந்த பகுதி முழுக்க அந்த கொங்கு நாட்டு பகுதியை பற்றினதாக தான் இருக்கு. திரைக்கடைகள் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிறது பழமொழி. அதுக்கு பழந்தமிழர்கள் சான்றுகள். அவங்க வந்து காலத்தினால் முற்பட்டவர்கள், பழந்தமிழர்கள் சோம்பி திரிந்தவர்கள் அல்லர். உண்மைதான் இது. ஏன்னா இன்றைய தலைமுறையோடு ஒப்பிடும்போது சரி ஓகே, நம்ம பாடப்பகுதியை மட்டும் பார்ப்போம். பழந்தமிழர் சோம்பி திரிந்தவர் அல்லர், உழைத்து உயர்ந்து வாழ்க்கையில் இன்பம் காணுவதிலேயே கண்ணும் கருத்துமாக விளங்கினர் என்பர். அவர்கள் மலைகளுடனும் காடுகளுடனும் கடலுடனும் கலந்து உறவாடினர். பழந்தமிழர் ஆண்ட கொங்கு நாட்டின் அன்றைய வணிகம் இன்றைய வணிகம் குறித்து அறிவோம். ஓகே, தொல்காப்பியம் சங்க இலக்கியம் தமிழகத்தை வந்து சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுது. இந்த பகுதியில் கொஞ்சம் பிற்காலத்துல தான் பல்லவர்கள் வராங்க. வன்புகள் மூவர் தன்பொழில் வரைப்பு அப்படின்னு தொல்காப்பியத்திலேயே இந்த சேர சோழ பாண்டியர் பற்றிய குறிப்புகள் இருக்கு. தொல்காப்பியம்ங்கிறது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்ககால நூல் அப்படிங்கிறத நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். அதே போல மூவேந்தர்களின் காலத்தை ஒரு கரெக்டானதா வரையறுத்து சொல்ல முடியல. நம்ம பார்த்துருக்கோம் வால்மீகி ராமாயணம், மகாபாரதம், அர்த்த சாஸ்திரம், அசோகர் கல்வெட்டு, இது எல்லாத்துலேயுமே மூவேந்தர்கள் பற்றிய செய்திகள் இருக்கு. உதாரணத்துக்கு வால்மீகி ராமாயணத்துல வந்து அந்த பெருஞ்சோற்று, அதாவது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் என 2 தரப்பினர்களுக்கும் உணவு அளித்த பெருஞ்சோற்று பாண்டியன் அப்படிங்கிற அவர் பற்றிய குறிப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மகாபாரதத்துல கௌரவர்கள் பாண்டியர்கள். ஓகே, அடுத்தது சேரர்கள். முடியுடைய மூவேந்தர்கள்ல சேரர்கள் தான் மிக பழமையானவர்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு. சேர சோழ பாண்டியர் அப்படிங்கிற அந்த வரிசையே அதுல வந்து சேரர் தான் முன்னாடி, அடுத்தது சோழர் பாண்டியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சேரர் மூத்தவர், அதுல மாற்று கருத்து இல்லை. பாண்டியர்களும் சங்க காலத்தை சேர்ந்தவர்கள், சோழர்களும் முற்கால சோழர், பிற்கால சோழர், முற்கால பாண்டியர், பிற்கால பாண்டியர். ஆனா சேரர்கள்ல வந்து பிற்கால சேரர் அப்படிங்கிற ஒரு மரபு இல்லை, சங்க காலத்தை சேர்ந்தவர்களுடைய மரபு தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல தொல்காப்பியத்துல போந்தை வேம்பே ஆரண வரூவும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் அப்படின்னு சேரரை பற்றி சொல்லுது. சேரர்களினுடைய நாடு குடநாடு, இதனுடைய தலைநகர் வஞ்சி. இது வந்து மேற்கு மலைத்தொடர்ல தோன்றி அரபிக்கடல்ல கலக்கும் பேரியாற்று
பேரியாற்றங்கரையில இருந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதனை கரூர் அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டி, முசிறி, காந்தலூர் இது எல்லாம் வந்து சேர நாட்டினுடைய துறைமுகப்பட்டினங்கள். தொண்டி, முசிறி, காந்தலூர் இவர்களுடைய கொடி விற்கொடி, பனம்பூ இவர்களுடைய பூ. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். எல்லைகள் வந்து பண்டைய சேரநாடு அப்படிங்கிறது இன்றைய கேரளா பகுதியும் தமிழ்நாட்டில் சேலம், கோவை மாவட்ட பகுதிகளும் இணைந்தது. சேலம், கோவை பகுதியை கொங்கு நாடுங்கிற பெயரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பகுதியில் சேரர்களின் உறவினர்கள் ஆட்சி செஞ்சாங்க. கொங்கு மண்டலம் அப்படிங்கிறதுக்கு அதனுடைய எல்லை கார்மேக கவிஞர் இயற்றின கொங்கு மண்டல சதகம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை அப்படின்னு சொல்லி ஒரு 4 எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதியாக கொங்கு மண்டலம் இறங்கியதா சொல்றாங்க. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள், சேலம், கரூர் அந்த மாவட்டங்களில் சில பகுதிகள் அப்படிங்கிறத உள்ளடக்கியதாக கொங்கு மண்டலம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கொங்கு நாட்டு பகுதியை வந்து காவிரி, பவானி, நொய்யல், ஆண்பொருணைன்னு சொல்லக்கூடிய அமராவதி நதி வந்து ஆண்பொருணை அப்படின்னு நம்ம சொல்றோங்கிறத பார்க்குறோம். இந்த ஆறுகள் வந்து அதே போல பழங்கால வணிகம் அப்படிங்கிற தலைப்புல என்னென்ன பார்க்குறோம்னா, அந்த நாடு வந்து உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்தில் சிறப்பாக இருந்தது. காரணம் அதனுடைய இயற்கை அமைப்பு. கடல் வணிகமும் அந்த நாட்டுக்கு கிடைச்சிது. அவங்க வந்து வலிமை மிகுந்த கடற்படை வச்சிருந்தாங்க. செங்குட்டுவன் வந்து கடற்போர் வெற்றியால கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன், இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கடம்பர் என சொல்லக்கூடிய கொள்ளையர்களை சேர மன்னர்கள் அடக்கினார்கள் அப்படிங்கிற குறிப்பை நம்ம பார்க்குறோம். முசிறி வந்து சேரர்களுடைய மிகச்சிறந்த துறைமுகங்களில் ஒன்று. மிளகு, முத்து, யானை தந்தம், பட்டு, மணி ஏற்றுமதி செய்யப்பட்டன. மணி அப்படிங்கிறது வந்து இந்த வைடம், வைடூரியம், கோமேதகம் அப்படி உள்ளிட்ட மணிகள் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கணும். பொன், வெண்மைமிக்க புடவைகள், சித்திர வேலைப்பாடைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை இதெல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டது. இந்த செய்தியை நம்ம எதில் பார்க்குறோம்னா, மீனோடு நெற்குவை விசை எம்பியின் மனை மறுக்குது, களந்தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்குது அப்படிங்கிற வரியில நம்ம பார்க்குறோம். இது புறநானூறு பாடல். சேர நாட்டில் உள்நாட்டு வணிகமும் நல்ல சிறப்பாக இருந்தது. மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை தந்து, தங்கள்கிட்ட உள்ள பொருட்களை தந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டாங்க. நெல் தான் விலையை கணக்கிடுவதற்கு அடிப்படையாக இருந்தது. உப்பும் நெல்லும் ஒரே மதிப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொல்லீரோவென சேரிதோறும் நுவலும் அகநானூர்ல வர்ற பாடல் மூலயமாக நம்ம அறியலாம். இன்றைய வணிகம் நீலகிரி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கக்கூடிய இடம்தான் நீலகிரி. முழுவதுமே மலைப்பகுதி. காப்பி, தேயிலை, உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைகோஸ் இதெல்லாம் அங்கே பயிரிடப்படுகிறது. தைல மரம் என்று சொல்லக்கூடிய யூக்கலிப்டஸ் மரம் அங்கே வளருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்தது. ஒரு காலத்தில் புகைப்பட தயாரிப்பு தொழிற்சாலை இருந்தது, இப்போ இல்லது. துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, யூக்கலிப்டஸ் எண்ணெய் தொழிற்சாலை இதெல்லாம் இருக்குங்கிறத பார்க்குறோம். கோவன்புத்தூர் அப்படிங்கிற பெயர் தான் கோயம்புத்தூரா மாறி இருக்கு. நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள் இதெல்லாம் அங்கே பயிரிடுறாங்க. பஞ்சாலைகள், நூற்பாலைகள், மின்சார பொருள்கள், எந்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இந்த மாவட்டத்தில் இருக்கு. திண்டுக்கல்ல நெல், சோளம், திணை வகைகள் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. வாழைப்பழம், காய்கறிகள் சொல்றாங்க. இது எல்லாற்றையும் விட முக்கியமான விஷயம், மலர் உற்பத்தியில திண்டுக்கல் சிறந்து விளங்குது. எனவே தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு சொல்றோம். ஹாலந்து அப்படிங்கிறது மலர் ஏற்றுமதிக்கு புகழ்பெற்ற இடம். அதே போல தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டம் அந்த மலர் உற்பத்தியில முதலிடம் வகிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அரிசி, தோல், பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம். அதே போல சின்னாலப்பட்டி சுங்குடு சேலை அது வந்து ரொம்ப ஃபேமஸ். அடுத்தது ஈரோடு. பரப்பளவில் ஈரோடு இரண்டாவது பெரிய நகரம். தமிழ்நாட்டில் முதல் மாவட்டம் சேலம். ஓகே, சேலமா ஈரோடா அது தெளிவு பண்ணிட்டு சொல்றேன். பரப்பளவில் ஈரோடு தான் பெரிய நகரம், தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரம்.
இந்த மாவட்டத்தில் நெல், நிலக்கடலை, மஞ்சள், கரும்பு, பருத்தி, எள் இதெல்லாம் பயிரிடப்படுது. தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை ஈரோட்டில் தான் நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மஞ்சள் சந்தை ஈரோடு, மஞ்சள் அதிக அளவில் பயிரிடக்கூடிய பகுதி குறிப்பெடுத்துக்கிறோம். அடுத்தது திருப்பூர், பின்னலாடை நகரம். நெல், கரும்பு, பருத்தி இதெல்லாம் இங்கே விளைவிக்கப்படுது. இருந்தாலும் திருப்பூர்னாலே அந்த பின்னலாடை நிறுவனங்கள் தான் அதிகங்கிறத பார்க்குறோம். ஆயத்த ஆடைகள் மூலமாக, பின்னல் ஆடைகள் மூலமாக தமிழ்நாட்டிற்கு பெரிய வருவாயை ஈட்டித்தரக்கூடிய பகுதியாக திருப்பூர் இருக்கு. இங்க முதல் ஆயத்த ஆடை பூங்கா, நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா அந்த திருப்பூர்ல தான் இருக்குங்கிறத பார்க்குறோம். காங்கேயம் காளைகள் இந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றன. நாமக்கல், பச்சைமலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலையினுடைய ஒரு பகுதி சேர்ந்தவை தான் இந்த மாவட்டம். நெல், கரும்பு, சோளம், நிலக்கடை, பருத்தி இதோட திராட்சை, ஆரஞ்சு, காப்பி, பாக்கு, ஏலம் இதெல்லாம் பயிரிடப்படுது. நாமக்கல்னாலே இந்த முட்டை கோழி, கோழி முட்டை ரெண்டுமே வந்து அங்கே ஃபேமஸ்ங்கிறத பார்க்குறோம். முட்டை கோழி வளர்ப்பது, கோழி முட்டை தருவது, தென்னிந்தியாவுக்கே அந்த இடம் தான் கோழி முட்டை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சிமெண்ட், காகித தொழிற்சாலை, கைத்தறி நெசவு, வெண்கலப் பொருட்கள் இதெல்லாம் அங்கே இருக்கு. அதே போல சிற்றுந்து, சரக்குந்து அதிகமாக இயங்கக்கூடிய மாவட்டமாக நாமக்கல் மாவட்டம் இருக்குங்கிறத பார்க்குறோம். சேலம், மாங்கனி நகரம் குறிப்பெடுத்துக்கிறோம். சேலம், மாங்கனி நகரம். இந்த மாவட்டத்தில் நெல், பருப்பு வகைகள், பருத்தி, கரும்பு இந்த அளவுக்கெல்லாம் உள்ள போக மாட்டாங்க. மாங்கனி நகரம் அப்படிங்கிறத குறிப்பெடுத்துக்கோங்க. அதே போல சந்தன எண்ணெய் அந்த நம்ம ஒரு குறிப்பெடுத்துக்கிறோம். ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்காடு இந்த மாவட்டத்தில் இருக்கு. இதை குறிப்பெடுத்துக்கிறோம். ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு, சேலம் மாவட்டம். அடுத்தது கரூர், கொங்கு நாட்டின் ஒரு பகுதி வஞ்சி மாநகரம் அப்படிங்கிற பெயர் இருக்குங்கிறத பார்க்குறோம். கிரேக்க அறிஞர் தாலமி கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார். கிரேக்க அறிஞர் தாலமி கரூரை தமிழ்நாட்டின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பெடுத்துக்கிறோம். அதே போல பேருந்து கட்டுமான தொழிலில் கரூர் சிறந்து விளங்குகிறது. இந்த பஸ் பாடி கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, லாரி எல்லாமே, அதில் வந்து கரூர் சிறப்பான ஒரு நகரமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடி முத்துநகர், முத்துநகர் எக்ஸ்பிரஸ், சிவகாசி குட்டி ஜப்பான், மதுரை தூங்கா நகரம், திருவண்ணாமலை தீபநகரம். இது இந்த தீபநகரம்ங்கிறது நமக்கு தெரியும், மதுரை தூங்கா நகரம் தெரியும், சிவகாசி குட்டி ஜப்பான். காரணம் வந்து அங்கே இந்த வெடி பொருள்கள், வெடி தொழிற்சாலைகள் அங்கே நிறைய அதிகமாக இருக்குது. தீப்பெட்டி தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்குது. இந்த தீப்பெட்டி தொழிற்சாலைகள் வந்ததுக்கு அப்புறம் அதற்கு அச்சடிப்பதற்காக அச்சு தொழிற்சாலைகள் அங்கே நிறைய வந்தது. இப்படி அச்சும் தீப்பெட்டி தொழிற்சாலைகளும் வந்ததுக்கு பிறகு அந்த தீப்பெட்டி மருந்திலிருந்து வெடி நிறைய வந்ததுங்கிறத பார்க்குறோம். இப்படி மூன்றும் சிறந்து விளங்கும், மூன்று தொழிலில் வந்து ஒரு நகரம் சிறந்து விளங்கும் போது அங்கே இயல்பாகவே மற்ற எல்லா விஷயங்களும் உள்ள வந்துருங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, நம்ம அந்த கேள்வி பதிகளை வந்து நான் உங்களுக்கு தர்றேன். நம்ம டயத்தில் தான் போயிட்டு இருக்கோம், இன்னும் டைம் ஆகலை, அப்படியே இருந்துடலாம். உழவும் நெசவும் பழந்தமிழர் வாழ்வோடு பின்னி பிணைந்தவை, இந்த வரியை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். உழவும் நெசவும் பழந்தமிழர் வாழ்வோடு பின்னி பிணைந்தவை ஆப்ஷன்ல கேட்டாங்கன்னா நம்ம தெரியும். உழவு மக்களின் பசியை போக்குகிறது, நெசவு மக்களின் மானம் காக்குகிறது. நெசவு தொழிலாளர்கள் இரவு பகல் என்ற பேதமின்றி உழைக்கக்கூடியவர்கள். அவர்கள் அன்று வியர்வை சிந்து உழைத்தவையே நாம் அணியும் வண்ண வண்ண ஆடைகள் அப்படின்னு சொல்லி ஒரு கதை கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிறுகதை. என்னன்னா, அனந்திகா நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு வந்து நிறைய ஏற்றுமதி பண்ண வேண்டிய ஒரு நிறுவனம். அந்த சூழ்நிலையில அங்க ஒரு ஆள் இல்லை, ஆனால் உடனடியாக அந்த தறியை ஓட்டி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அந்த அதனுடைய ஆளை முதலாளிக்கு. அப்போ அவர் இன்னொரு இடத்துல இருந்து ஒரு பெண்மணியை அழைச்சிட்டு வந்து, அவங்க ரொம்ப வறுமையான சூழலில் இருப்பாங்க, ரொம்ப களைத்து போன நிலையில் இருப்பாங்க, ஒரு சின்ன கை குழந்தை வேற இருக்கும். அந்த குழந்தைய அழைச்சிட்டு வந்து அவங்க வந்து ஒரு பெரிய மனசோட வந்து
அவங்க வேற ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்க. இவர் போய் கேட்பாரு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு அந்த பெண்மணியை வந்து இவரோட அனுப்பி வைப்பாங்க கார்ல. இந்த அம்மா வந்து அந்த இதை பாவெல்லாம் கரெக்டாக மாற்றி அந்த மிஷினை ஓட விட்டு இவருடைய நெருக்கடியான சூழ்நிலையை சமாளிப்பாங்க. இதுதான் அந்த கதை. இதில் வந்து நிறைய அந்த பகுதியை சார்ந்த சொற்கள் இருக்கும். நான் ஒரு நல்ல கதை சொல்லி இல்லை. ஆக்சுவலாக எனக்கு ஒரு கதையை வந்து அதனுடைய வார்த்தைப்படி நம்ம கதை சொல்ல தெரியாது. அப்படிங்கிறதுனால இந்த கதையை வந்து நீங்கள் படிங்க. ஏன்னா ஒரு சிறுகதை, ஒரு அட்டகாசமான சிறுகதை. இதை நான் சொல்லி கெடுக்க வேண்டாம். நீங்கள் நிச்சயமாக படிங்க. இதில் உள்ள சொற்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் உள்ள சூழல்கள், அதில் அவர் கொண்டு வர்ற சூழல்கள் எல்லாமே நல்லா இருக்கும். அந்த மனிதனுடைய அந்த பிம்பம் மாறும்போது அதில் ஏற்படுற அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒட்டுமொத்தமாக அந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க. ஒரு நீண்ட கதை தான், ஆனால் படிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு கதை. நல்லா பார்ப்போம். இந்த கதையை எழுதினவர் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். கன்னிவாடியில் பிறந்தவர். சிறந்த சிறுகதை புதின எழுத்தாளர். 350க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்காங்க. சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது, கன்னிவாடி குணச்சித்திரங்கள், உப்பு கடலை குடிக்கும் பூனை முதலிய நூல்களை எழுதியிருக்காங்க. இந்த உப்பு கடலை குடிக்கும் பூனைங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவர் எழுதின சிறுகதைகள்ல ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த கன்னிவாடி பகுதியை சார்ந்த ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். திருப்பூர் மாவட்டம் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் இலக்கிய சிந்தனை விருது பெற்றவங்க. கன்னிவாடி அது பேர்லேயே ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. குணச்சித்திரங்கள் அது ஒன்று எழுதியிருக்காங்க. இப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது உப்பு கடலை குடிக்கும் பூனை. இதை மட்டும் நம்ம கூடுதலாக ஞாபகத்தில் வச்சுப்போம். அடுத்தது புணர்ச்சி விதி. தமிழ் அமுதம், தமிழ் அமுதம். 2 சொல் சேரும்போது தமிழ் அமுதம் அப்படின்னு வருது. இதுதான் புணர்ச்சி. அதாவது 2 சொற்களை சேர்க்கும் போது அந்த 2 சொற்கள் சேரும் இல்லையா, அதுல இயல்பா சில விஷயங்கள் நடந்துடும். இப்போ எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே பனை மரம் 2ஐயும் சேர்த்தீங்கன்னா பனை மரம் அப்படின்னு ஒன்னா ஒட்டிக்கும். அதுல எந்த மாற்றமுமே இருக்காது. ஆனா சில நேரங்கள்ல அந்த 2 வார்த்தைகள் சேரும்போது, புணரும் போது ஒரு எழுத்து விட்டு போகும், அல்லது ஒரு எழுத்து உருவாகும், அல்லது ஒரு எழுத்து திரியும். அப்படின்னா மாறும், அல்லது அவ்வளவுதான். இந்த விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இயல்பா இருக்கும். 2ம் ஒன்று, நார்மலா இயல்பா சேரும். பனை மரம் 2ம் சேர்ந்த பனை மரம். இதுல எதுவும் தோன்றலை, எதுவும் கெடலை, எதுவும் திரியலை. ஆனா இந்த 3 விஷயங்களும் நடக்கும் சில சொற்கள் சேரும்போது. இந்த சில சொற்கள் சேரும்போது இந்த 3ல 2 விஷயம் ஒன்னா சேர்ந்து நடக்கும். ஒரு 2 சொல் சேரும்போது ஒரு விதி தான் இருக்கணும்னு இல்லை, 2 விதிகளும் இருக்கும். அதை நம்ம பார்க்க போறோம். இந்த புணர்ச்சி விதி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிலைமொழி அப்படின்னா என்ன, வருமொழி அப்படின்னா என்ன? நிலைமொழி, வருமொழி. நிலைமொழியினுடைய உயிரீறு, நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து, வருமொழியினுடைய முதல் எழுத்து. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். நிலைமொழின்னா ஒரு சொல் இருக்கு, அதுதான் நிலையா. நிலைமொழின்னா முதல்ல இருக்கு, நிலையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, கற்பனையிலே வச்சுக்கோங்க. அதனுடைய ஈற்றெழுத்து, இறுதி எழுத்து, அதுதான் நிலைமொழி ஈறு. சிலைன்னு இருக்குன்னா அதனுடைய ஈற்றெழுத்து எது? லை. ஓகேங்களா? இந்த லைங்கிறது என்ன? அதுல ஒரு உயிர் இருக்கா? அப்போ இது உயிர் இருக்கு, அங்க உயிர் இருக்கு. அடுத்த உதாரணத்துல பாருங்க, மண்ணுன்னு இருக்கு. அதனுடைய ஈற்றெழுத்து, ஈற்றுன்னா இறுதி, ஈற்றெழுத்து என்னவா இருக்கு? இன்னுன்னு இருக்கு. அப்போ அது மெய்யெழுத்து. அப்போ நம்ம இந்த புணர்ச்சி விதிகள்ல உயிரெழுத்து, மெய்யெழுத்து, இந்த 2 தான் பார்க்க போறோம். சிலைங்கிறதுல எங்க மெய்யெழுத்து இருக்கு? லை இருக்கு இல்லையா? உயிர் மெய்னாலே அதுல உயிர் இருக்குன்னா தானே அர்த்தம். சார் அப்ப மெய்யும் இருக்கு தானே? இல்ல, புள்ளி வச்சாதான் அது மெய்யெழுத்து. புள்ளி வைக்கல உயிர் மெய்யெழுத்துல நீங்க மெய்யெழுத்த எடுக்க வேண்டாம், உயிரெழுத்தை மட்டும் எடுங்க. சிலை
ஐ தான் நம்ம எடுக்கிறோம். இல் பிளஸ் ஐ, அதுல மெய்யெழுத்தும் இருக்கே அப்படின்னு சொல்லினாலும் நாம அதுல உயிர்மை அப்படின்னு வரும்போது உயிரெழுத்து தான் முன்னாடி இருக்கு அப்படிங்கிறத கணக்குல வச்சுக்கிட்டு அதுல இருந்து ஐயை எடுக்கிறோம். நமக்கு ஐ தான் கணக்கு. அப்போ நிலைமொழியின் ஈற்றுங்கிறது இருக்கக்கூடிய சொல்லினுடைய இறுதி எழுத்து. அது என்னவா இருக்கலாம்? மெய்யெழுத்தா இருக்கலாம் அல்லது உயிரெழுத்தாக இருக்கலாம். இப்போ மெய்யெழுத்தாக இருந்தால் அது உயிர் ஈற்று புணர்ச்சி, சாரி மெய்யீற்று புணர்ச்சி. நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிர் ஈற்று புணர்ச்சி. இதை ஞாபகம் வச்சுக்கணும். கஷ்டம்லாம் இல்லை. ஒரு சொல் இருக்கு, அதனுடைய இறுதி எழுத்து தான் நமக்கு கணக்கு. இறுதி எழுத்து ஈற்றுன்னு சொல்லுவோம். அது உயிரா இருந்தா உயிரீற்று புணர்ச்சி, மெய்யா இருந்தா மெய்யீற்று புணர்ச்சி. ஓகேவா? இது நிலைமொழியை பொறுத்தவரையிலையும், அதாவது இருக்கக்கூடிய சொல் அதனுடைய இறுதி எழுத்து ஈற்றெழுத்து, ஈற்றெழுத்து முதலாக இருந்தால் உயிராக இருந்தால் உயிரீற்று புணர்ச்சி, மெய்யாக இருந்தால் மெய்யீற்று புணர்ச்சி. இது நமக்கு கிளியர் ஆயிடும். அடுத்தது வருமொழினா என்ன? அது கூட ஒரு சொல் வந்து சேருது. சில இன்னும் நிலைமொழி இருக்கு, அது கூட அழகுன்னு வருமொழி வந்து சேருது. இருக்கக்கூடிய சொல்லோட அழகுன்னு ஒரு வருமொழி வந்து சேருது. அப்போ வருமொழியில நமக்கு எது கணக்கு? கடைசி எழுத்த கணக்கெடுப்போமா, முதல் எழுத்த கணக்கெடுப்போமா? இருக்கிறது நிலைமொழி. வருமொழி ஒண்ணு வருதுன்னா அதுல எந்த சொல்ல நம்ம கணக்கெடுப்போம்? முதல் எழுத்து. அப்போ நிலைமொழியில ஈற்றெழுத்து தான் கணக்கு, வருமொழியில முதல் எழுத்து தான் கணக்கு. அப்போ அதுலயும் ஒரே ரூல்ஸ் தான். வருமொழியில உயிரெழுத்து இருந்தால் உயிர் முதல் புணர்ச்சி, வருமொழியில மெய்யெழுத்து இருந்தால் மெய் முதல் புணர்ச்சி. சார் இங்க மட்டும் எப்படி சார் மெய்ய கொண்டு வரீங்க? ஆமாம், ஈற்று என வரும்போது உயிரெழுத்தை எடுத்துப்போம். வருமொழி முதல் எழுத்து என வரும்போது முதல்ல இ பிளஸ் இச்சுன்னா சொல்லுவோம், இச்சு பிளஸ் இ தானே சின்னு சொல்லுவோம். அப்போ வருமொழியில முதல் எழுத்த கணக்கில் எடுத்துக்கும் போது இச்சதான் கணக்கில் எடுத்துக்கணும். நிலைமொழியில இறுதி எழுத்த கணக்கில் எடுத்துக்கிறோம். அப்போ இல்லு பிளஸ் ஐ, அதுல கடைசியா எது இருக்கு? இறுதி எழுத்தா இருக்கிறது ஐ. அப்போ இறுதி எழுத்த கணக்கில் எடுத்துக்கிறோம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இறுதி எழுத்த கணக்கில் எடுக்கும்போது இல்லு பிளஸ் ஐல ஐய கணக்கில் எடுத்துக்கணும். முதல் எழுத்த கணக்கு எடுக்கும்போது இல் பிளஸ் ஐல இல்ல கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி, உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி. ஓகேவா? இதுவரையிலும் நமக்கு கிளியரா? நிலைமொழினா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், வருமொழினா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், நிலைமொழியில இறுதி எழுத்து தான் கணக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம், வருமொழியில முதல் எழுத்து தான் கணக்குங்கிறத நம்ம கணக்கில் கொள்ள போகிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நிலைமொழியில இறுதி எழுத்து அப்படிங்கிறத வச்சு ஈற்று புணர்ச்சியில உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சின்னு ரெண்டு வகை இருக்கு. வருமொழியில வந்து சேரக்கூடியதுல முதல் எழுத்து தான் நம்ம கணக்கில் கொள்வோம். அப்போ முதல் எழுத்துங்கும் போது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ஒன்னு உயிராக இருக்கலாம் அல்லது மெய்யாக இருக்கலாம். உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி. ஈற்று புணர்ச்சின்னா உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி. அதே போல முதல் எழுத்துன்னா உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ ஈற்றெழுத்தை பொறுத்தவரையிலையும் இல் பிளஸ் ஐ, ஒரு உயிர்மை எழுத்து இருக்குன்னா ஈற்றெழுத்து இல் பிளஸ் ஐல இறுதியாக இருக்கக்கூடிய ஐ, இந்த வாய்ப்பாடு நமக்கு தெரியும். அப்போ இறுதியா இருக்கக்கூடியது ஐ. அப்போ அதை நம்ம உயிரா எடுத்துப்போம். ஒரு உயிர்மை எழுத்து இருந்ததுன்னா ஈற்றெழுத்து நிலைமொழி ஈற்றெழுத்துல பார்க்கும்போது இல் பிளஸ் ஐயே கடைசியா இருக்கிறது ஐயே, அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா ஈற்று புணர்ச்சி. மெய் முதல் புணர்ச்சியில ஒரு உயிர்மை எழுத்து இருக்குன்னா அப்போ இச்சு பிளஸ் இ, இதுல முதல்ல இருப்பது எது? இச்சா ஈயான்னா இச்சு தான் இருக்கு. அப்போ மெய் எழுத்த கணக்கில் எடுத்துக்கிறோம். உயிர்மை எழுத்தாக இருந்தால் உயிரெழுத்தா இருந்தாதான் பிரச்சனையே இல்லை. மெய் எழுத்து வருமொழியில முதல் எழுத்தாக வராது. அப்போ வருமொழியில உயிர்மை இருந்தா மெய்யெழுத்தை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க போறோம். நிலைமொழியில
உயிர்மை இருந்தா இறுதி எழுத்தாக உயிர்மை எழுத்து இருந்தா உயிரெழுத்த கணக்கில் எடுத்துக்க போறோம். இதை குறிச்சுக்கிறோம். அடுத்தது இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சினா என்ன? இயல்பு புணர்ச்சி அப்படின்னா என்ன? நிலைமொழி வருமொழி ரெண்டுமே எந்த மாற்றமும் இல்லாம சேர்றது. தாய் மொழி ரெண்டும் சேர்ந்தா தாய்மொழி, எந்த மாற்றமும் இல்லை. இது இயல்பு. அப்போ புணர்ச்சியில ரெண்டு விதம் இருக்கு, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். புணர்ச்சியில நிறைய வகைகள் இருக்கு. இந்த 4 வகைகள்ங்கிறது எழுத்து அடிப்படையாக வச்சது. அந்த புணர்ச்சி ரெண்டு விதமா நடக்குது, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. நிலைமொழியிலையும் வருமொழியிலையும் எந்த மாற்றமும் இல்லைன்னா அது இயல்பு புணர்ச்சி. தாய் மொழி தாய்மொழி எந்த மாற்றமும் இல்லை. உடல் ஓம்பல். இப்ப என்னாச்சு? நிலைமொழி ஈறு இல், அதோட எது சேருது? வருமொழியில் வரக்கூடிய ஓ. இது ரெண்டும் சேரும்போது என்னவா மாறுது? இல்லும் ஓவும் சேர்ந்து லோங்கிற உயிர்மை எழுத்து உருவாகுது. இப்போ இங்க புதிய எழுத்து ஏதாவது வந்திருக்கா? இங்க ஏற்கனவே இருந்த இல்லும் ஓவும் சேர்ந்து இயல்பா லோங்கிற ஒரு வார்த்தை உண்டாயிற்று. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க ஏற்கனவே இருந்த இல்லும் நிலைமொழி ஈறு இல்லும் வருமொழி முதல் ஓவும் உயிரெழுத்தும் சேர்ந்து இயல்பாகவே உயிரும் மெய்யும் சேரும்போது இயல்பாகவே அது உயிர்மையா மாறிடும். அப்போ இந்த இடத்துல எந்த எழுத்தும் தோன்றல, எந்த எழுத்தும் கெடல, அதாவது விட்டு போகல, எந்த எழுத்தும் திரியல, மாறல. அப்போ இதுவும் இயல்பு புணர்ச்சி தான். இதுவும் இயல்பு புணர்ச்சி தான். ஞாபகம் வச்சுக்கிறோம். எந்த மாற்றமும் இல்லாம சேர்றது அல்லது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர்மையாகிறது, இதுவும் இயல்பு புணர்ச்சி தான். அடுத்ததுதான் விகார புணர்ச்சி. முக்கியமானது 3. 2 சொற்கள் இருக்கும். இதுல நிலைமொழியில வருமொழியில அல்லது இரண்டிலுமே ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்தால் அது விகாரம். 2 சொற்கள் சேரும்போது நிலைமொழியிலேயோ வருமொழியிலேயோ இருக்கிற சொல்லுலையோ அதோட புதுசா பின்னாடி சேர்ற சொல்லுலையோ அதனுடைய எழுத்துக்கள்ல ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அது விகார புணர்ச்சி. இந்த விகார புணர்ச்சி 3 வகை எழுதிக்கிறீங்க. தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றுதல் அப்படின்னா புதிய எழுத்து தோன்றுவது. தமிழ் தாய், அப்போ இத்துன்னு ஒரு எழுத்து தோன்றுது. தமிழ் கூட்டல் தாய், தமிழ் தாய். அந்த இடத்துல இத்துன்னு ஒரு புதிய எழுத்து தோன்றுது. தோன்றுதல்னால இது தோன்றல் விகாரம். புதிய எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம். வில் கொடி விற்கொடின்னு மாறுது. இப்ப என்ன நடந்திருக்கு? இந்த இல்லுங்கிற எழுத்து இருங்கிற எழுத்தா மாறி இருக்கு. இந்த இருங்கிற எழுத்தா மாறி இருக்கு. இதை நம்ம பார்க்கிறோம். சரியா மார்க் ஆக மாட்டேது. ஓகே, இந்த இடத்துல இருக்கு. அப்போ நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக திரிவது. திரிதல். பால் திரியுதுன்னு சொல்றோம் இல்லையா? பால் திரிந்தா தயிரா மாறும் அப்படிங்கிறோம் இல்லையா? அப்ப திரிதல்னா என்ன? மாறுறது. பால் மாறினாதான் தயிர். அப்ப திரிதல்னா கெட்டு போதல்னு அர்த்தம் இல்ல, மாறுதல்னு அர்த்தம். மாறுவது, பால் மாறுவது. அது போல இல்லு இங்க மாறுது, இர்ரா மாறுது, ரன்னகரமா மாறுது. அப்போ இது திரிதல். திரிதல் விகாரம். தோன்றுவது தோன்றல் விகாரம், மாறுவது அல்லது திரிவது திரிதல் விகாரம். அதுக்கடுத்தது நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து, ஓர் எழுத்து மறைவது, கெடுவது, கெடுதல் விகாரம். மறைவதுன்னா என்ன? கெடுவதுன்னா என்ன? மறைவது, அதான் கெடுதல் விகாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். மனம் மகிழ்ச்சி, இதுல மனமகிழ்ச்சின்னு சொல்றோம். அப்போ மனம் மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி. இதுல இந்த நிலைமொழி ஈற்றெழுத்தான இம், நிலைமொழி ஈற்றெழுத்து மெய்யெழுத்து
மறைந்திருக்கு. அப்போ இது கெடுதல் விகாரம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ திருப்பி ஒரு வாட்டி ரிவைஸ் சொல்றேன். புணர்ச்சி, புணர்ச்சியை பொறுத்தவரையிலையும், புணர்ச்சி விதிகளை பொறுத்தவரையிலையும் நிலைமொழின்னா இருக்கக்கூடிய சொல் அதை கூட வந்து சேர்றது, பின்னாடி சேர்றது வருமொழின்னு சொல்றோம். அப்போ நிலைமொழியும் வருமொழியும் சேருது அப்படின்னா நிலைமொழியில ஈற்றெழுத்த கணக்கில் எடுப்போம், வருமொழியில முதல் எழுத்த கணக்கில் எடுப்போம். அப்போ நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். நிலைமொழியில ஒரு ஈற்றெழுத்து இருக்கு, அதுல உயிரெழுத்து. எப்படி உயிரெழுத்து தான் இறுதி எழுத்தா வராதே, அதனாலதான் உயிர்மை எழுத்து இருந்தாலும் அதுல உயிரெழுத்தை எடுத்துக்க சொல்றோம். உயிர்மை எழுத்து இருந்தாலும் அதுல உயிரெழுத்தை நம்ம எடுத்துக்க சொல்றோம். அப்போ நிலைமொழியில இறுதி எழுத்து உயிர்மையாக இருந்து அதுல உள்ள இருக்கக்கூடிய உயிரெழுத்து இருந்தால் அது உயிர் ஈற்று புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதியில் மெய்யெழுத்து இருந்தால் அது சாத்தியம்தான். நார்மலா மெய், மரம், மண், மெய்யெழுத்து இருக்கும். அப்படி மெய்யெழுத்து இருந்தா மெய்யீற்று புணர்ச்சி. அடுத்தது வருமொழி, வந்து சேரக்கூடிய மொழி. வருமொழி அப்படின்னா சேரக்கூடிய மொழியில எந்த எழுத்த கணக்கில் எடுப்போம்? முதல் எழுத்த கணக்கில் எடுப்போம். முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் இதுக்கு சாத்தியம். ஏன்னா உண்டு, அழகு, இதுல எல்லாம் உயிரெழுத்து நேரடியாக இருக்கு. அதுக்கு அடுத்தது வருமொழியில முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால், சார் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருக்காதே, ஏன்னா ஒரு சொல்லுல முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருக்கக்கூடாதுங்கிறது விதி. அப்ப என்ன பண்ணுவோம்? உயிர்மை எழுத்திலிருந்து மெய்யெழுத்தை எடுத்துக்கிறோம். ஏன் முதல்ல மெய்யெழுத்து எடுக்கணும்? அந்த உயிர்மையில தான் உயிரெழுத்தும் இருக்கு. ஏன்னா வருமொழி முதல்ல சேரக்கூடியது. அப்போ முதல்ல இச்சு பிளஸ் ஈல எது இருக்கு? இச்சு இருக்கு. அப்போ மெய்யெழுத்த கணக்கில் எடுத்துக்கிறோம். இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். நிலைமொழியோட இறுதி எழுத்து, அப்போ இறுதி எழுத்து மெய்யா இருந்தா இச்சு பிளஸ் இ, கடைசியில என்ன இருக்கு? இறுதி எழுத்தா ஈ இருக்கு. அப்போ உயிரெழுத்த கணக்கில் எடுத்துக்கிறோம். நிலைமொழி இருக்கக்கூடியதுல கடைசி லெட்டர் கணக்குல எடுத்தோம்னா அது உயிர்மையா இருந்ததுன்னா அதுல உயிரெழுத்த கணக்குல எடுத்துக்கணும். வருமொழியில உயிர்மை எழுத்து இருந்ததுன்னா அதுல முதல் எழுத்தை தான் நம்ம கணக்கில் எடுத்துப்போம். அந்த முதல் எழுத்தாக உயிர்மை இருந்தால் அதுல மெய்யெழுத்த கணக்கில் எடுத்துக்க போறோம். ஏன்? இச்சு பிளஸ் ஈல முதல்ல இருக்கிறது இச்சு. அடுத்தது இயல்பு விதி, விகார புணர்ச்சி. எந்த மாற்றமும் இல்லை, இயல்பு புணர்ச்சி. தாய்மொழி, தாய்மொழி, எந்த எழுத்தும் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது உடல் ஓம்பல். இந்த ரெண்டும் சேரும்போது நான் உடல் ஓம்பல் இதை சேர்த்து எழுதுங்க. கூட்டலை எடுத்துட்டீங்கன்னா பக்கத்துல வச்சா என்ன ஆகும்? உடல் ஓம்பல்னு இருக்கும். இயல்பாகவே இல்லும் ஓவும் சேர்ந்து லோபா மாறிடும். இந்த இயல்பாவே மாறும். இப்படி எந்த உயிரும் எந்த எழுத்தும் தோன்றல, எந்த எழுத்தும் திரியல, எந்த எழுத்தும் கெடல, இயல்பாகவே உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தா மாறி இருக்கு. இதுவும் இயல்பு புணர்ச்சி. ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது ரெண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழி அல்லது வருமொழி. நிலைமொழின்னா முதல்ல இருக்கக்கூடிய சொல், வருமொழின்னா பின்னாடி வந்து சேரக்கூடிய சொல். இதுல ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடந்ததுன்னா அது விகாரம், விகார புணர்ச்சி. விகாரத்துல 3 வகை இருக்கு. என்னது? தோன்றல், திடிதல், கெடுதல். புதிதாக ஒரு எழுத்து தோன்றினால் அது தோன்றல் விகாரம். தமிழ் தாய், ஒரு இத்துங்கிற புதுசாக எழுத்து தோன்றி இருக்கு, இது தோன்றல் விகாரம். நிலைமொழியும் வழுமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுது, திரியுது. விற்கொடி, வில் கொடி, விற்கொடி, இல்லை இர்ரா மாறுது. அப்போ இது மாறுதல், திரிதல், திரிதல் விகாரம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறையுது, மனம் மகிழ்ச்சி, இம்முங்கிற எழுத்து காணா போயிட்டு, மறைஞ்சு போயிட்டு, அப்போ கெட்டு போயிட்டு, கெடுதல் விகாரம். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஒரு எழுத்து 2 சொற்கள் சேரும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு. எல்லாரும் ஓடிடுவீங்க. ஒரு சின்ன குறிப்பு சொல்லிடுறேன் நண்பர்களே. நம்முடைய ஜூம் ஆப் இன்னைக்கு ரினியூவல் பண்ணணும். ஏற்கனவே நீங்க கொடுத்தது வந்து நம்ம ஜூம் பங்களிப்பு தொகை கொடுத்தீங்க. அதுல வந்து 2 மாதங்களுக்கு முதல் மாதம் 5000 பேர் நம்ம கலந்துக்கிற அளவுக்கு வச்சிருந்தோம். ஒரு மாதம் 3000 பேருக்கு லிமிட் பண்ணோம். காரணம் ஏன்னா அது நீங்களே கொடுத்தாலும் எங்களுடைய பணம் இல்லை என்றாலும் அது ஒரு தொகை, அது வீணாயிடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்தோம். ஸோ இந்த 3 லட்சத்துக்கே நம்ம கட்ட வேண்டிய தொகை வந்து 1,80,000. இப்போ நம்ம மீண்டும் அதை ரினியூவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஸோ நம்ம அந்த
மாதத்திற்கு 250 ரூபாய்ன்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட இன்றைய தேதி வரை 60 வகுப்புகள், ஒரு நாளைக்கு ஒரு வகுப்பு. இந்த ஒரு வகுப்புக்கு 10 ரூபா அப்படிங்கிற கணக்குல தான் நாங்க கேட்கிறோம். ஆக்சுவலா இதுல 1 ரூபா கூட நாங்க எடுக்கணும்னு நினைச்சாலும் எடுக்க முடியாது. எங்களுடைய ஸ்டேட் அக்கௌண்ட்டுக்கு நாங்க இமீடியட்டா நாங்க உடனடியாக எங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸோட நாங்க அனுப்பணும். இதை நாங்க வெரிஃபை பண்றது எங்க அக்கௌண்ட்டை தான் நாங்க வெரிஃபை பண்றோம், உங்க இதுல இல்ல. நீங்க வந்து அந்த கூகுள் பிளாட்ஃபார்மோட நீங்களே என்ட்ரி பண்ணிடுங்கன்னு சொல்றோம். அதுல சில பேர் வந்து ஒரே என்ட்ரியை 2 முறை பண்றீங்க. அதெல்லாம் நாங்க எடுத்துட்டு ஒரு உத்தேச மதிப்புல தான் நம்ம கணக்கு இங்க நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா இதுல ஒவ்வொருத்தரும் கொடுத்தாங்களா கொடுக்கலையா அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் அல்ல. பட் எங்கள்கிட்ட ப்ராப்பர் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. எங்கள்கிட்ட எவ்வளவு வந்திருக்கு, என்ன செலவுகள் ஆகிட்டு இருக்கு, யூடியூப் அப்லோடிங், எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் அதுக்கு என்ன செலவு ஆகிட்டு இருக்கு, நம்ம பிடிஎஃப்ஸ் அதை ரெடி பண்றதுக்கு என்ன செலவு ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற அத்தனை விவகாரங்களும் எங்களிடம் இருக்கின்றன. அந்த சூழ்நிலையில நாம உடனடியாக இந்த ரினிவல் இன்னைக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ ஒரு மாதத்திற்கு 250 ரூபா. 250 ரூபா தனியா செலுத்தாதீங்க, அதை நாங்கள் அக்கௌண்ட்ல வச்சுக்கிறது கஷ்டம். ஸோ 2 மாதத்திற்கு 500 ரூபாய் என்ற அளவில் செலுத்துங்க அப்படிங்கிறத நம்ம வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நம்ம வகுப்புக்குள்ள போறோம். 2 சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு. என்னென்ன? நாடகம், கலை. இது என்னவா மாறி இருக்கு? நாடக கலை. இதுல என்னென்ன விகாரங்கள் வந்திருக்கு? நாடக கலை, ஓகே. அதுல என்னென்ன விகாரங்கள்? கெடுதல், சூப்பர், கெடுதல் விகாரம், ஓகே. நிலைமொழி ஈரில் உள்ள மகரமை மறையுது. மகரமை இம்மு மறையுது. அப்போ இது கெடுதல் விகாரம். அப்ப நாடக கலைன்னு இருக்கு. இப்ப ரெண்டும் சேரும்போது ஒரு புதிய எழுத்து உருவாகுது. தோன்றல் விகாரம். இக்கு என்ற மெய்யெழுத்து அங்க தோன்றுது. இம்முங்கிறது நிலைமொழி ஈற்றில் இம் என்ற மகரமை கெடுதல் விகாரத்தின்படி மறையுது. தோன்றல் விகாரத்தின்படி இந்த 2 சொல்லி இணையும் போது இக்கு என்கிற மெய்யெழுத்து தோன்றுது அப்படிங்கிற விவரத்தை நம்ம பார்க்கிறோம். ஓகே. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? ஈஸி தான், டக்குன்னு சொல்லுங்க. 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். விகாரம் 3 வகைப்படும். பாலாடை இந்த சொல்லுக்குள்ள புணர்ச்சி என்ன? ஏபிசிடி என்ன? இயல்பு, அருமை. ஏன்னா இதை நீங்க பிரிச்சு பார்க்கணும். இதை எப்படி புணர்ச்சி விதியை என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இதை பிரிக்கணும். பாலாடைன்னு இருக்கு, இதை முதல்ல பிரிப்பீங்க. பால், ஆடை. அப்ப இது வந்து இயல்பாவே இல்லும் ஆவண்ணாவும் சேர்ந்து லாங்கிற இயல்பா அது சேருது. அப்போ இது இயல்பு பொறிச்சு புணர்ச்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, டக்குன்னு சொல்லுங்க, பொறுத்துக்க. ஏபிசிடி. இப்ப நீங்க இதுக்கு எப்படி கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா சூப்பர். 4 3 2 1. மண்பாண்டம், திரிதல். ஓகே, மண்பாண்டம் இன் திரிஞ்சிருச்சு. அந்த இடத்துல இட்டு உருவாகி இருக்கு. அப்ப மண்பாண்டம் மட்பாண்டம்னு வருதுன்னா அதுல 2 விதி இருக்கு. சாரி, இன்னும் வந்து இட்டா மாறி இருக்கு, திரிஞ்சிருக்கு. திரிதல் விகாரம். ஏன்னா இன்னனுடைய இனவெழுத்து தான் இட்டு. அதனால அந்த இடத்துல சரிதான், அது திரிதல் விகாரம் தான். ஏன்னா தோன்றல் கெடுதல் இதுல கிடையாது. ஏன்னா இனவெழுத்து வந்து திரியும் போது அந்த இடத்துல வந்து எல்லா திரிதல் விகாரத்திலையும் சார் இந்த எழுத்து மறைஞ்சு இந்த எழுத்து தோன்றிருக்கேன்னு நியாயப்படுத்த முடியாது. அது இனவெழுத்தாக இருந்தால் அது திரிதல் தான். வில், கோடி அப்படிங்கிறதுல இல்லு கெட்டுட்டு இரு தோன்றி இருக்கு. அப்போ இங்க வந்து மறைதல் விகாரமும் இருக்கு, தோன்றல் விகாரமும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அங்க இயல்பா என்ன நடந்திருக்கு? இல்லு இருக்குரிய இனவெழுத்து, அதனால அது திரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது மரம், வேர், கெடுதல் விகாரம். இம்முங்கிற ஒரு எழுத்து போயிருக்கு, கெடுதல் விகாரம். மணிமுடி இயல்பா சேர்ந்திருக்கு, எந்த எழுத்தும் தோன்றல, திரியல, கெடல. கடைத்தெரு தோன்றல் விகாரம், கடை தெரு. இத்துங்கிற ஒரு எழுத்து தோன்றி இருக்கு. ஓகே. மரக்கட்டில், இதை பிரிச்சு எழுதுனா என்னவா எழுதுவோம்? மரம் கட்டில்.
அப்போ இதுல என்ன புணர்ச்சி விதி விளக்கலாம்? இம்முக்கு இக்கு இனவெழுத்து அல்ல. அப்போ இம்மு கெடுது, இக்கு தோன்றுது. இப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். மரபு தொடர்கள் இதை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.